சித்த பீடத்தில் புத்தக கண்காட்சி நடப்பது என்பது நம் மனதிற்கு மிகுந்த நிறைவு தருகிறது. 3 பதிப்பகங்கள் இணைந்து இதை நடத்துகிறார்கள். என்னுடைய இனிய நண்பர்கள் யாவரும் ஜீவகரிகாலம், டிஸ்கவரி புக் பேலஸ் வேடியப்பன், 6 சென்ஸ் புகழேந்தி, இந்த மூவரும் இணைந்து இந்த கண்காட்சி ஏற்பாடு செய்திருப்பது என்பது இந்த பகுதியில் வாழ்கிற மக்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய வரம். நீங்கள் பல்வேறு இடங்களில் தேடிச் சென்று வாங்க வேண்டும் என்று நினைத்த புத்தகங்களை எல்லாம் உங்கள் இல்லத்தின் அருகாகவே உங்களால் வாங்கிக் கொள்ள முடியும். இந்த அரிய செயலை செய்ததற்காக 3 பதிப்பகங்களையும் மனமாற பாராட்டுகிறேன். இங்கு பேசிய இருவருமே என்னுடைய இனிய நண்பர்கள், பல்லாண்டு காலமாக நான் நன்கு அறிந்தவர்கள். காரைக்கால் அம்மையாரின் அற்புத திருவந்தாதியையும் ஆண்டாளின் திருப்பாவையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிற சகோதரி பத்மஜா அவர்கள், பரதி என்ற நாவல் மூலம் நவீன இலக்கியத்தில் தடம் பதித்திருக்கிற சிறந்த புதுக்கவிஞருமான நண்பர் அமிர்தம் சூர்யா அவர்களுடைய உரைகளை எல்லாம் நாம் கேட்டோம். ஒரு கூட்டத்திற்கு வருகிற பொழுது நன்கு தயாரித்துக் கொண்டு அந்த கருத்துக்களை மேடையில் சொல்வது என்பதுதான் பார்வையாளர்களை கௌரவிக்கிற முறை. ஏனோதானோ என்று வந்து பேசிவிட்டு போவது பார்வையாளர்களுக்கு செய்யும் கௌரவம் அல்ல. அந்த வகையில் பார்வையாளர்களை, வாசகர்களை மிகச்சிறந்த முறையில் கௌரவித்து உரையாற்றியுள்ள இந்த இருவரையும் நான் மனமாற வாழ்த்துகிறேன். இன்றைக்கு என்னுடைய தலைப்பு அன்று சொன்னது அது இன்றும் உள்ளது என்பது. அன்று என்ன சொன்னார்கள், அது என்ன இன்றும் இருக்கிறது என்ற இந்த தலைப்பை பற்றி முதலில் விளக்கிவிட்டு என் பேச்சுக்கு வருகிறேன். ஏதோ ஒன்றை பழங்காலத்தில் சொன்னார்கள், ஒன்றை மட்டுமல்ல பலவற்றை சொன்னார்கள். அவைகள் இன்றும் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இந்த விஷயங்கள் பழையது ஆகவில்லை. பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன? அந்த வேறுபாட்டை உணர்த்துகிற ஒரு உணர்வை எப்படி இதிகாசங்கள் கொண்டாடின, அது எப்படி எழுத்தாளர் ஆர் சூடாமணியும் கி ராஜநாராயணனும் கொண்டாடுகிறார்கள் என்பதை பற்றி இன்று நேரம் சுருங்கிவிட்டதாகையால் சுருக்கமாக நாம் பார்க்கவிருக்கிறோம். நிறைய உணர்வுகள் இல்லையா? உயிர் தாவரத்திற்கு கூட உணர்வு உண்டு என்று கண்டுபிடித்தார் ஜெகதீஷ் சுபாஷ் சந்திர போஸ். அவர் அந்த அற்புதமான ஆய்வை கண்டுபிடிப்பதற்கு பொருளுதவி செய்தார் நிவேதிதா தேவி, வெளிதேசத்திலிருந்து வந்த பெண்மணி. நிவேதிதா தேவி காலமான பிறகு தன்னுடைய ஆய்வுக்கூடத்தில் நிவேதிதா தேவியின் சிலையை நிறுவி மாலையிட்டு கற்பூர ஆரத்தி காண்பித்து வழிபட்டார் ஜெகதீஷ் சுபாஷ் சந்திர போஸ் என்பதை நாம் பார்க்கிறோம். இது வரலாறு. உணர்வு எல்லோருக்கும் இருக்கிறது, பறவைகளுக்கும் இருக்கிறது, விலங்குகளுக்கும் இருக்கிறது, மனிதர்களுக்கும் இருக்கிறது. ஆனால் எல்லா உணர்வும் மனிதர்களுக்கு உள்ளது மாதிரி பறவை விலங்குகளுக்கு இல்லை. பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் இல்லாத முக்கியமான உணர்வு நகைச்சுவை உணர்வு. பறவைகளாலோ விலங்குகளாலோ ஒரு நல்ல நகைச்சுவை துணுக்கு கேட்டு சிரிக்க முடியாது, அவைகளுக்கு சிரிக்க தெரியாது. அடுக்குமாடி குடியிருப்பில் 32வது மாடியிலிருந்து மருமகள் மாமியாரை கீழே தள்ளிவிட்டாளா, இது அடுக்குமாடி என்று கேட்டால் நாம் சிரிப்போம். ஆனால் இதை கேட்டு ஒரு காகம் சிரிக்காது, ஒரு ஆடு சிரிக்காது. ஏனென்றால் அவர்களுக்கு நகைச்சுவை உணர்ச்சி கிடையாது. அதனால்தான் என்எஸ் கிருஷ்ணன், டி.ஏ. முதரம் இந்த புகழ்பெற்ற பாடலில் என்எஸ் கிருஷ்ணன் சொன்னார், சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கை இருப்பு, வேறு ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு. எனவே அவைகளுக்கு அந்த உணர்வு கிடையாது. சரி, அப்படியானால் ஒரு விஷயத்தை யோசித்து பார்ப்போம். பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் கூட பொதுவாக உள்ள ஏதாவது ஒரு உணர்வு இருக்கிறதா? ஒரு ஆடு தன்னுடைய மாமியார் வீட்டுக்கு போகுமா? ஒரு மாடு அதனுடைய குழந்தையாகவே இருந்தாலும் ஒரு மாட்டுப் பிள்ளை அது வளர்க்குமா? அந்த உறவுகள் பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ கிடையாது. ஒரு காக்காய்க்கு சித்தப்பா கிடையாது. கருப்பாக இருக்கிற ஒரு சித்தப்பாவை வேண்டுமானால் நாம் காக்கா என்று அழைக்கலாமே தவிர காக்காய்க்கு சித்தப்பா கிடையாது. ஆக இந்த உறவுகள் எல்லாம்
மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. நாம் இப்போது எழுப்பிய கேள்வி என்ன? உணர்வுகளில் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் இருக்கிற உணர்வு ஒன்று இருக்கிறதா? அது இயற்கையினுடைய அற்புதம். அப்படி ஒரு உணர்வு இருக்கிறது. அந்த உணர்வால் தான் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அது என்ன உணர்வு? தாய்மை உணர்வு. பறவைகளாக இருந்தாலும் முட்டையை அடைகாத்து குஞ்சு பொறித்து குஞ்சு வெளிவந்து பறக்கும் வரை தாய்மை உணர்வோடு செயல்படுகின்றன. ஒரு நாய்க்குட்டியோ அல்லது ஒரு பசுமாடோ குட்டிக்கோ கன்றுக்கோ பால் தர மறப்பதில்லை. ஆக குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்கிற தாய்மை உணர்வு மனிதர்களுக்கும் இருக்கிறது, பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் இருக்கிறது. இயற்கை அந்த உணர்வை எல்லா உயிரினங்களிலும் பாதுகாப்பதால் தான் உலகம் தழைக்கிறது. அவ்வளவு முக்கியமான ஒரு உணர்வு தாய்மை உணர்வு. இந்த தாய்மை உணர்விலும் கூட 2 வகையான தாய்மை உணர்வுகள் இருக்கின்றன. ஒன்று பெற்ற தாய் இல்லையா, இன்னொன்று வளர்த்த தாய். தத்தெடுத்து வளர்க்கிறார்கள். இன்று கண்ணதாசனுடைய 100ஆண்டு தினம். என்று கண்ணதாசன் தத்தெடுக்கப்பட்டவர். இந்த தத்தெடுக்கிற நிகழ்வு என்பது, இந்த தத்தெடுக்கிற குழந்தையை கோயிலுக்கு அழைத்து செல்வார்கள். இந்த குழந்தையினுடைய ஆடை அவிழ்த்து விட்டு புதிய ஆடை யார் தத்து எடுக்கிறாரோ அவர் கொடுப்பார். அந்த குழந்தை அதை அணிந்து கொள்ளும். தத்து எடுக்கிறவர் அந்த குழந்தையின் கழுத்தில் தான் வாங்கி ஒரு தங்க மாலையை போட்டு அந்த குழந்தையை கோயிலிலிருந்து தன் வீட்டுக்கு அழைத்து செல்வார். இதுதான் தத்தெடுக்கிற பரவலான சடங்கு. தத்தெடுக்கிற அந்த சடங்கு நிகழ்த்தப்பட்ட பிறகு அந்த குழந்தைக்கு வளர்ப்பு தாய் வந்து விடுகிறாள். ஆக பெற்ற தாய், வளர்ப்பு தாய் என 2 தாய்மார்கள் இருக்கிற ஒரு சூழல் மக்களிடையே உண்டு. பறவைகளிடமும் மிருகங்களிடமும் வளர்ப்பு தாய் உண்டா? உண்டு, அபூர்வமாக உண்டு. ஒரு காக்கையின் கூட்டில் குயிலின் முட்டையை வைத்தால் காகம் அந்த முட்டையை அடைகாக்கிறது, வளர்க்கிறது, அதற்கு சோறு ஊட்டுகிறது. அது குக்கு என கூவி குயில் என தெரிந்த பிறகு விரட்டி விடுகிறது. எனவே வளர்ப்பு தாயினுடைய தாய்ப்பாசம் என்பது பறவைகளில் உண்டு. என்னுடைய இனிய நண்பர் ஆன்மீகம் புலன் இதழில் ஆசிரியராக இருந்த பிரபல எழுத்தாளர் பிரபுசங்கர் அவர்கள், நான் தினமணி கதிரில் பணிபுரிந்த போது ஒரு துணுக்கு எழுதினார். முத்திரை சிறுகதை பெறுகிற ஒரு பெரிய வரவேற்பை அந்த சின்ன துணுக்கு பெற்றது. அது என்ன துணுக்கு தெரியுமா? சென்னையில் வளசரவாக்கத்தில் ஒரு காட்சி. ஒரு கோழி அது முட்டைகளை அடைகாக்கிற பொழுது ஒரு வாத்து முட்டையும் வைத்து விட்டார்கள். அதற்கு தெரியாமல் அந்த கோழி, அது ஒரு கூமுட்டை போல் இருக்கிறது, அது வாத்து முட்டையை தன் முட்டை என்று நம்பி அடைகாத்து வாத்து குஞ்சு அந்த முட்டையிலிருந்து வெளிப்பட்டது. இந்த கோழி குஞ்சுகளை அழைத்து கொண்டு அந்த வாத்து குஞ்சையும் அழைத்து கொண்டு, அப்போதெல்லாம் வளசரவாக்கத்தில் நீர்நிலைகள் அதிகம், இதன் ஓரமாக அது நடக்கும். இந்த தாய்க்கோழி முன்னால் செல்ல 7-8 அதனுடைய குஞ்சு கோழிகளும் அந்த வாத்து குஞ்சும் நடக்கும். நீர்நிலையை பார்த்ததும் அந்த வாத்துக்கு இயல்பாகவே மனதில் உள்ள உணர்வு காரணமாக சட்டார் என்று அது நீர்நிலையில் தாவி நீந்தி செல்லும். கோழிகள் நீந்த முடியாது. இந்த குஞ்சுகள் பார்த்து கொண்டிருக்கும். அந்த தாய்க்கோழி இறக்கையை அடித்துக்கொண்டு பரிதவிப்போடு காத்திருக்கும். அந்த வாத்து குஞ்சு திரும்பி வந்த பிறகு அதையும் அரவணைத்துக் கொண்டு அது நடக்கும். ஆக பெற்ற தாய்ப்பாசம், வளர்ப்பு தாய்ப்பாசம் இந்த 2மே சில பறவைகளிடம் இருக்கிறது. அதை பார்க்கிறோம். மக்களிடம், மனிதர்களிடம் 2 வகையான தாய்ப்பாசமும் இருக்கின்றன. நாம் இன்று பார்க்க போகிற தலைப்பு என்னவென்றால், இந்த தாய்ப்பாசத்தை இதிகாசங்கள் எப்படி கொண்டாடின, நம்முடைய நவீன இலக்கியவாதிகள் ஒரு சிலர், எல்லாவற்றையும் பேச நேரம் இருக்காது, ஒரு சிலர் எப்படி அழகாக இலக்கியமாக்கினார்கள் என்பதை நாம் பார்க்கவிருக்கிறோம். முதலில் ராமாயணத்தில் பார்ப்போம். சீதைக்கு திருமணமாகிவிட்டது. மிதிலையில் அரண்மனை வாயிலில் தேர் வந்து காத்திருக்கிறது. புது மணமகளை அழைத்துக் கொண்டு மாப்பிள்ளை ராமன் அயோத்தி செல்ல வேண்டும். ராமன் முதலில் தேரில் ஏறினார். சீதைக்கு கை கொடுத்து, சீதையை கைப்பிடித்தவன் கை கொடுத்து அவளை தேரில் ஏற்றுக்கொண்டான். மகளெல்லாம் சுற்றி நின்று கண்கலங்க வழி அனுப்புகிறார்கள். அந்த நேரம் அவசர அவசரமாக ஓடி வருகிறாள் சீதையினுடைய தோழி நீல மாலை. அவள் கையில் ஒரு கிளி கூண்டு.
தங்க கூண்டு. இந்த கிளிக்கூண்டில் ஒரு குஞ்சு கிளி. அவள் சீதையிடம் அந்த கூண்டை கொடுத்து சொல்கிறாள், சீதா, நீ ஆசையாக வளர்த்த கிளிக்குஞ்சு, இதை இங்கே விட்டுவிட்டு நீ அயோத்தி போனால் உன்னை பிரிந்த ஏக்கத்தில் இது இறந்துவிடும். உன்னுடைய பிறந்த வீட்டு சீதனமாக ஏராளமான பொருட்கள் பின்னால் தேர்களில் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த கிளியையும் பிறந்த வீட்டு சீதனமாக எடுத்து செல் என்று நீலமாலை சொல்கிறாள். அனுமதிக்காக சீதை கடைக்கண்ணால் ராமனை பார்க்கிறாள். ராமன் கடைக்கண்ணால் அனுமதி தருகிறான். அது சுலபம் தானே, அண்ணலும் நோக்கி அவளும் நோக்கி பிறந்த காதல் தானே, கண்ணால் பேசுகிற தம்பதி. அந்த கிளிக்கூண்டை வாங்கி கொண்டு அந்த பயணத்தை சீதை தொடர்கிறாள். அயோத்தி அரண்மனை வாசலில் தேர் இறங்குகிறது. சீதை ராமனோடு வலது கால் வைத்து அரண்மனையில் பிரவேசிக்கிறாள். கையில் அந்த கிளிக்கூண்டு. புதுமண தம்பதிகள் 3-4 நாட்கள் ஆகியிருக்கும். ஒரு நாள் மாலை நந்தவனத்தில் ராமன் வீற்றிருக்கிறான். சீதை இந்த மாலை வேளையில் தன்னுடைய கணவரை சந்திக்க கையில் அந்த கிளிக்கூண்டோடு செல்கிறாள். அந்த கிளியை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறாள். அப்படி ராமனை தேடி அவள் வருகிற பொழுது ராமன் சிரித்தவாறே வினவுகிறான், என்ன ஒரு கிளியை தூக்கி கொண்டு வருகிறதே, புது மணமகள் இல்லையா, புகழ்கிறான். சீதை வெட்கத்தோடு சொல்கிறாள், பிராணநாதா, ஒரு விஷயத்திற்காகத்தான் இந்த கிளியை நான் ஏந்தி வந்தேன். என்ன விஷயம்? நீங்கள் விரைவில் அரசராகி விடுவீர்கள். அரசரானால் உங்கள் கையில் குழந்தையை கொடுத்து அந்த குழந்தைக்கு பெயர் வைக்க சொல்லுவார்கள். அது ஒரு மரபு. பெரிய பெரிய தலைவர்கள் வந்தால் குழந்தையை கையில் கொடுத்து பெயர் வைக்க சொல்வார்கள். அதற்கு ஒரு ஒத்திகை மாதிரி இந்த கிளிக்குஞ்சிற்கு நீங்கள் ஒரு பெயர் வையுங்கள். இப்போதுதான் வளர்ந்து கொண்டிருக்கிறது, இனித்தான் பெயர் வைக்க வேண்டும். ராமன் சிரித்துக் கொண்டே வினவுகிறான், அது சரி சீதா, இது ஆண் கிளியா பெட்டை கிளியா? பெயர் வைக்க வேண்டுமானால் ஆண் பெயரா பெண் பெயரா என்று தெரிய வேண்டும் இல்லையா? சீதை சொல்கிறாள், பிரபு, ஓர் இடத்தை விட்டு நிரந்தரமாக பிரிந்து இன்னொரு இடத்திற்கு வருவது பறவை குலமாக இருந்தாலும் கூட பெண் பறவையாகத்தான் இருக்கும் என்கிறார். சீதையினுடைய அந்த பிறந்த வீட்டை முற்றிலுமாக துறந்து வந்திருக்கிற அந்த சின்ன துயரம், ஆண்களுக்கு அந்த துயரம் வாழ்வில் இல்லை. ஒவ்வொரு பெண்ணும் பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டிற்கு வந்த பிறகு தான் புகுந்த வீட்டு பெண் தான், இனி அந்த வீடு தான் தன்னுடைய வீடு என்கிற உணர்வு வருவதற்கு ஓராண்டாவது ஆகும். அந்த ஓராண்டு வரை புகுந்த வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் அந்த பெண் மேல் கூடுதலான பாசத்தை செலுத்த வேண்டும். இதெல்லாம் நாம் வழக்கத்தில் பார்க்கிறோம். இப்போது ராமன் சொல்கிறான், நல்லது, பெட்டைக்கிளி தானே, பெண் பெயரை வைக்கலாம். இந்த உலகிலேயே எந்த பெண்ணை நான் மிக அதிகமாக நேசிக்கிறேனோ அந்த பெண்ணுடைய பெயரைத்தான் இந்த கிளிக்கு வைக்கப் போகிறேன் என்று ராமன் சொல்கிற போது சீதைக்கு வெட்கம் பிடுங்கி தின்கிறது. வேறு யார்? தன் பெயரைத்தான் வைக்கப் போகிறான் ராமன் என்று அவள் எதிர்பார்க்கிறாள். வெட்கத்தோடு தலை குனிகிறாள். ராமன் அந்த கிளியின் பச்சை முதுகை மெல்ல தடவி விட்டு தான் வைத்த பெயரில் அந்த கிளியை அழைக்கிறான், கைகேயி என்று. கைகேயி மேல் ராமனுக்கு அவ்வளவு பாசம். கைகேயி உண்மையில் ராமனுடைய சொந்த தாய் அல்ல, சொந்த தாய் கோசலை, அவள் வளர்ப்பு தாய். ஆனாலும் அவள் மேல் அவனுக்கு அத்தனை பிரியம். இது கம்பராமாயணம் எழுதுகிறது. சுந்தரகாண்டத்தில் சீதை தனித்திருக்கும் போது கேகயன் மாதின் பெயரை கிளிக்கு வைத்ததை பற்றி நினைத்து பார்க்கிறாள். உரையாசிரியர்கள் வேறு விளக்கம் தருகிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள், ராமன் எவ்வளவு பெரிய புத்திசாலி, வருங்காலத்தை எல்லாம் அறிந்தவன். எதிர்காலத்தில் இந்த கைகேயி மந்தரை சொன்னதையெல்லாம் திருப்பி சொல்ல போகிறாள். சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை, எனவே கிளிப்பிள்ளைக்கு அந்த பெயரை வைத்தார் என்று உரையாசிரியர்கள் எழுதுகிறார்கள். ராமனுடைய பாசம் அபாரமான, வளர்த்த தாயின் மேல் அவர் வைத்திருந்த பாசம். ராமாயணத்தில் கைகேயி மட்டுமா வளர்ப்பு தாய்? பரதனுக்கு கோசலை வளர்ப்பு தாய் இல்லையா? கோசலை பெற்ற மகன் ராமன், கோசலை வளர்த்த மகன் பரதன். நிறைய அரண்மனையில் தானே வளர்க்கிறார்கள். வனவாசத்திற்கு ராமன் போன பிறகு ராமனை அழைத்து வருவதற்காக பரதன் வனத்திற்கு செல்கிறான். அந்த குகன் பரதனை தொலைவிலிருந்து பார்க்கிறான். கடும் கோபம் வருகிறது. ராமனுடன் போரிட்டு ராமனை வெல்வதற்காக இங்கு பரதன் வந்திருக்கிறானோ
என்று சந்தேகப்படுகிறான். ஆழ நெடுந்திரை ஆறு கடந்திவர் போவாரோ, தோழமை என்றவர் சொல்லிய சொல்லன்றோ என்றெல்லாம் சீறுகிறான். அருகே வந்து பார்க்கிறான். பார்த்தால் ராமனைப் போலவே திருவுருவம், அவனைப் போலவே மரபுரி, முகத்திலும் அவன் சாயல். ஆஹா, நம்மை போல் இவனும் ராம பக்தன் அல்லவா, ராமனுக்கு தம்பி மட்டுமல்ல ராம பக்தன் என்பதை அறிந்த குகன் ஒரு வாக்கியம் சொல்கிறான். புகழ்பெற்ற வாக்கியம், உங்கள் அனைவருக்கும் தெரிந்த வாக்கியம். 1000 ராமர் நின்கீழ் ஆவரோ தெரியின் அம்மா. 1000 ராமர் உனக்கு இணையாக மாட்டார் என்று குகன் பரதனை புகழ்கிறான். 14 ஆண்டுகள் கடக்கின்றன. 14 ஆண்டு நிறைவு நாள். ராமன் இன்னும் வந்து சேரவில்லை. பரதன் சொல்கிறான், அக்னியை மூட்டி அந்த அக்னியில் நான் குதிக்கப் போகிறேன் என்று சொல்கிறான். சத்ருக்கனிடம் சொல்கிறான், நான் அரசாட்சியை திறந்து விடுவேன், நீ அரசாட்சியை ஏற்றுக்கொள் என்கிறான். அப்போதுதான் இந்த கம்பராமாயணம் 10,000 பாடலில் ஒரே ஒரு பாடல் சத்ருக்கனன் சொன்னதாக வருகிறது. காணாள நிலமகளை கைவிட்டு போனானை காத்து பின்பு போனானும் ஒரு தம்பி, போனவர்கள் வரும் அவதி போயிற்றின்னா ஆனாத உயிர் விட என்று அமைந்தாலும் ஒரு தம்பி, அயலையை நாணாது யானாமை வரசாழ்வன் என்னே வரசாட்சி இனிதே அம்மா என்று சத்ருக்கனன் சலித்துக் கொள்கிறான். அங்கே பதறிக்கொண்டு அந்த பரதன் அக்னி பிரவேசம் செய்ய போகிறான் என்ற செய்தியை கேட்டு ஓடோடி வருகிறாள் வளர்ப்பு தாய் கோசலை. அவள்தானே பரதனை வளர்த்தாள். பரதனை கட்டி அணைத்து கொண்டு சொல்கிறாள், இதை செய்யாதே, எனக்கு என் மகனை பற்றி தெரியும், ராமன் உரிய நேரத்தில் வந்து விடுவான், இப்படி ஒரு முடிவெடுத்தாயே. எண்ணில் கோடி ராமர் உனக்கு இணையாவரோ, கோடி ராமர் சேர்ந்தாலும் உனக்கு இணையல்லவே அப்பா என்று பெற்ற மகனை விட கோடி மடங்கு உயர்வானதாக அந்த வளர்ப்பு தாய் பரதனை கருதி சொல்வதாக ராமாயணம் சொல்கிறது. 1000 ராமராக வனவாசத்தின் தொடக்கத்தில் பரதன் புகழப்பட்டான் குகன் மூலம். 14 ஆண்டுகள் கழிந்ததும் கோடி ராமருக்கு இணையானவன் பரதன் என்று புகழ்கிறாள் கோசலை. இந்த மாற்றம் எப்படி வந்தது என்று விளக்குகிறார்கள். 14 ஆண்டு செய்த தவத்தின் காரணமாக பரதன் 1000 கோடி அளவு ராமனுக்கு இணையாக உயர்ந்து விட்டான் என்று விளக்கம் சொல்லப்படுகிறது. அந்த தாய்ப்பாசம், இந்த தாய்ப்பாசத்தை ராமாயணம் கொண்டாடுகிறது. ஆர் சூடாமணி என்று தமிழில் ஒரு எழுத்தாளர், பத்மஜா, அமிர்தம், சூர்யா போன்றவர்களுக்கு அவரை பற்றி அதிகம் தெரிந்திருக்கும். நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தரத்தில் சிறுகதையை எழுதிய ஒப்பற்ற எழுத்தாளர். அவருக்கு இணையாக இன்னொரு எழுத்தாளரை சொல்ல முடியுமா என்று தெரியவில்லை. எப்படி ஒரு எழுத்தாளர். அவர் தான் காலமான பிறகு பல கோடி ரூபாய் சொத்தை ராமகிருஷ்ணமடம், மாணவர் இல்லம் உள்ளிட்ட பல தொண்டு நிறுவனங்களுக்கு எழுதி வைத்துவிட்டு காலமானார். அப்படிப்பட்ட உன்னதமான எழுத்தாளர் ஒரு கதையை எழுதியிருக்கிறார். தாய்ப்பாசம் என்றால் என்ன என்பதை சொல்கிற கதை. ஒரு அண்ணன், ஒரு தம்பி. அண்ணன் கிராமத்தில் இருக்கிறான், தம்பி பட்டணத்தில் இருக்கிறான். பட்டணத்தில் இருக்கிற தம்பி கிராமத்தில் இருக்கிற அண்ணனுக்கு ஒரு தந்தி அடிக்கிறான். அம்மா காலமாகிவிட்டாள், உடனே வா. அம்மா காலமாகும் போது ஒன்று சொன்னாள், உடனே வா. அவ்வளவுதான் தந்தி வாசகம். என்ன சொன்னாலும் எனக்கு தெரியவில்லை. அண்ணன் மயக்கம் போட்டு விழுகிறான். அண்ணி தண்ணீர் தெளித்து அவனை எழுப்புகிறாள். இருவருமாக காரில் கிராமத்திலிருந்து பட்டணத்திற்கு வருகிறார்கள். காரில் வருகிற பொழுது அண்ணனுடைய இந்த மனத்தில் பல நினைவுகள். ஒரு நினைவு, அவனுக்கு ஒரு 8 வயதாக இருக்கிற போது அவனுடைய தாய்க்கு காய்ச்சல் வந்து விடுகிறது, கொஞ்சம் அதிக காய்ச்சல். அவனுடைய நண்பர்கள் சொல்கிறார்கள், அடே காய்ச்சல் வந்துருச்சு அம்மாவுக்கு, சீக்கிரத்தில் மண்டையை போட்டுருவாங்க, உங்கள் அப்பா இன்னொரு பொண்ணை கட்டிக்கிட்டு வருவார், சித்தி வந்தால் அவங்க என்ன கொடுமைப்படுத்துவாங்க தெரியுமா என்று அவர்கள் சொல்ல சொல்ல அந்த 8 வயது பையனின் மனம் மிகவும் கவலைப்படுகிறது. அவன் ஓடோடி வந்து காய்ச்சலில் படுத்திருக்கும் அம்மாவிடம் ஒரு சத்தியம் கேட்கிறான். அம்மா, நீ செத்து போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு என்று கேட்கிறான். அம்மா சிரித்து கொண்டே சத்தியம் பண்ணி கொடுக்கிறாள். சாதாரண காய்ச்சல் குணமாகி விட்டாள். இப்படி பல நினைவுகள். அதில் ஒரு முக்கியமான நினைவு, அவன் SSLC ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்து விடுகிறான்.
பள்ளியின் முதல் மாணவனாக அவன் தேடி இருக்கிற செய்தியை சொல்வதற்காக வீட்டுக்கு ஓடோடி வருகிறான். அம்மா வீட்டில் இருக்கிறாள். ஆனால் அவனுடைய அப்பாவும் அவனுடைய தம்பியும் வெளியே போயிருக்கிறார்கள் எங்கோ. அவன் வீட்டிற்கு வந்ததும் அம்மாவிடம் சொல்கிறான், நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட். அடே, நீ ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்குவது தான் தெரியுமேடா என்று வாயில் சர்க்கரை போடுகிறாள். பிறகு சொல்கிறாள், உனக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்கு, அங்கே இருக்கு பாரு, அதை எடுத்து படி. எனக்கு வக்கீல் திருந்து ஒரு அறிக்கையா எடுத்து படிக்கிறான். அதில் எழுதியிருக்கிறது, அவனுடைய மாமா காலமாகிவிட்டார். காலமான மாமா தன்னுடைய சொத்து முழுவதையும் அவனுக்கு எழுதி வைத்துவிட்டு போயிருக்கிறார். ஒரு 60 லட்சம் ரூபாய் சொத்து, அதை இவன் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று அந்த வக்கீல் நோட்டீஸ் சொல்கிறது. இவனுடைய தாயாருக்கு அண்ணாவே கிடையாது, சகோதரரே கிடையாது. அம்மாவிடம் கேட்கிறாங்க, அங்கே தான் அம்மாவே இல்லை, எனக்கு தான் மாமாவே இல்லையே, இது என்ன வக்கீல் நோட்டீஸ் என்ற போது அந்த அப்பா உள்ளே வருகிறார். அம்மா சொல்கிறார், அவன்கிட்ட சொல்ல வேண்டியது தாங்க. அப்படியா? ஆமாம், அவன் வளர்ந்துட்டான்ல, எஸ்எல்சி படிச்சுட்டான், அதோட அந்த வக்கீல் நோட்டீஸ் வேறு வந்திருக்கேன், அவனுக்கு அந்த பணம் வரணும்ல, சொல்லிடுங்க. சரி, அவனை பக்கத்தில் அமர வைத்து விட்டு அவர் சொல்கிறார், இந்த பாரு, அமைதியாக கேளு, இது உங்கள் அம்மாவுடைய அண்ணா செத்து போய் வர சொத்து தான். ஆனால் இவ உங்கள் அம்மா இல்லை, உன் சித்தி. நீ பிறந்தப்பவே உன்னுடைய அம்மா காலமாயிட்டாங்க. அப்புறம் உன்னை வளர்க்குறதுக்காக இவளை கட்டிக்கிட்டேன். கட்டிக்கிறப்பவே ஒரு ஒப்பந்தம் போட்டேன், உன் மூலமாக குழந்தையை பெற்றுக்க மாட்டேன். நீ மூத்த பையனை சித்தி கொடுமை பண்ணுவ, அதனால நம்ம குழந்தை பெற்றுக்க கூடாதுன்னா நீ என்னை கட்டிக்கன்னு சொன்னேன். அவள் சிரிச்சுக்கிட்டே சரின்னா 2-3 வருஷம் பார்த்தேன், அவளுடைய குணத்தை பார்த்தேன், அவள் உன் மேலே செலுத்துகிற அன்பை பார்த்தேன். அதுக்கு பிறகு தான் நாங்கள் குழந்தை பெற்றுக்கிட்டோம். அப்படி பிறகுதான் தான் உன் தம்பி. உனக்கும் உன் தம்பிக்கும் நான் அப்பா, ஆனால் உன் தம்பிக்கு இவ அம்மா, உனக்கு இவ சித்தி என்று அவர் விளக்குகிறார். இவன் ஓடோடி போய் அந்த சித்தியாகிய அம்மாவை கட்டி கொள்கிறான். இது அத்தனையும் போய், இதை நான் நம்ப மாட்டேன், நீ என் அம்மா தான். அப்பா போய் சொல்கிறார். அம்மா சொல்கிறாள், ஆமாண்டா, நான் தான் உங்கள் அம்மா, அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் அம்மா சொல்கிறேன் கேளு, நீ போய் இந்த சொத்தை வாங்கிட்டு வா, அம்மா கட்டளை, அதை போய் பண்ணு என்று சொல்கிறாள். பிறகு போகிறான், சொத்து வாங்கி கொள்கிறான், அதை நினைத்துக் கொள்கிறான். அதற்குள் அந்த இழவு வீடு வந்து விடுகிறது. வீட்டு வாசலில் தென்னை ஓலைகள் எல்லாம் கிடக்கின்றன. அதை கடந்து உள்ளே வருகிறான். தம்பி ஓடி வருகிறான். இருவரும் கட்டி கொண்டு அழுகிறார்கள். அண்ணா தம்பியிடம் கேட்கிறான், அதெல்லாம் சரி, அம்மா செத்து போகிறப்போ ஏதோ சொல்லிட்டு செத்து போனான்னு தந்தையில் எழுதியிருந்தியே, என்ன சொன்னா? தம்பி சொன்னான், எவ்வளவு நாழியானாலும் காத்திருக்க வேண்டும், அவன்தான் எனக்கு கொள்ளி போட வேண்டும், ஏனென்றால் அவன்தான் என் மூத்த பிள்ளை. இப்படி ஒரு கதை. ஒரு வளர்ப்பு தாயினுடைய பாசத்தை எவ்வளவு அற்புதமாக ஒரு கதை சித்தரிக்கிறது என்பதை நாம் ராமாயணத்தோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். அப்படி அற்புதமான ஒரு கதை. ராமாயணத்தில் மட்டுமல்ல, மகாபாரதத்திலும் கூட வளர்ப்பு தாயினுடைய பெருமை பேசப்படுகிறது. அர்ஜுனன் அம்பு போட்டான், வில்லாதி வில்லனான அந்த கர்ணன் அம்புபட்டு கீழே விழுந்தான். கண்ணன் கர்ணன் செய்த அத்தனை புண்ணியத்தையும் தானமாக வாங்கி கொண்டான் என்று திரைப்படத்தில் பார்த்திருப்பீர்கள். ஆனால் நமக்கு ஒரு சந்தேகம் வருகிறது, இதுவரையில் செய்த புண்ணியத்தை எல்லாம் தானமாக கொடுத்தால், அப்படி தானமாக கொடுக்கிற போது வருகிற புண்ணியம் இன்னும் அதிகமாக அல்லவா இருக்கும்? அவ்வளோ பெரிய தானம் அல்லவா அது? அப்படியானால் அதை எப்படி சரி செய்வது? மகாபாரதத்தில் தமிழில் அழகாக சரி செய்திருக்கிறார்கள் ஒரு சின்ன இலக்கணத்தின் மூலமாக. யான் செய் புண்ணியம் அனைத்தும் தந்தேன் என்கிறான் கர்ணன். செய் புண்ணியம் என்றால் வினைத்தொகை, செய்த புண்ணியம், செய்து கொண்டிருக்கிற புண்ணியம், செய்ய போகிற புண்ணியம் அனைத்தையும் தந்தேன் என்றவுடன் அந்த தர்ம தேவதை அவனை விட்டு விலகி விடுகிறது. கர்ணன் மார்பில் அம்பு துளைக்கப்பட்டு கீழே விழுந்து கிடக்கிறான். குந்தி தேவி ஓடோடி வருகிறாள். மகனே என்று வாரி எடுத்து சாக கிடந்த மகனை மடியில் வைத்துக் கொள்கிறாள். பஞ்சபாண்டவர்கள் திகைக்கிறார்கள். அவளுக்கே இப்போதுதான் இந்த ரகசியம் தெரியும். கிருஷ்ணன் அருகே நின்று கொண்டிருக்கிறான் சிரித்தவாறு. அந்த தகவல்
அம்புபட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான் கர்ணன் என்ற தகவல் அவனுடைய வளர்ப்பு தாயான ராதையை போய் எட்டுகிறது. அவனை ஒரு தேரோட்டி தானே வளர்த்தான். ராதே என்பது அவன் பெயர். அந்த தேரோட்டியின் மனைவி ராதை. அவள் விஷயம் கேள்விப்பட்டு ஓடோடி வருகிறாள். பார்த்தால் அவள் வளர்த்த மகன் அவனை மடியில் தாங்கிக் கொண்டிருக்கிறாள். ஒரு அரசி குந்தி. அவள் அழுது கொண்டிருக்கிறாள். அவளுக்கு சூழ்நிலை புரியவில்லை. கண்ணன் மெதுவாக சொல்கிறான், குந்தி, உன் மகனை வளர்த்து ஆளாக்கிய இந்த வளர்ப்பு தாய் ராதை வந்திருக்கிறாள். அவளிடம் விஷயத்தை விளக்கு. குந்தி அழுது கொண்டே சொல்கிறாள், நான் உனக்கு ரொம்பவும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். பொறுப்பில்லாமல் ஒரு குழந்தையை பெற்று அதை நதியில் விட்டுவிட்டேன். அந்த குழந்தையை தேடி எடுத்து இத்தனை ஆண்டுகள் வளர்த்து பெரும் வீரனாகவும் பெரிய வள்ளலாகவும் மாற்றிய உத்தமி. அவன் இறக்கப் போகிற இந்த தருணத்தில் இத்தனை காலம் அவனை பராமரித்து அவன் மேல் தாய்ப்பாசம் செலுத்தி உனக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கிறேன் பெண்ணே என்று சொல்பவள் யார்? அரசி. எதிரே நிற்பவள் யார்? ஒரு தேரோட்டியின் மனைவி, குடிமகள். ஆனால் அவள் பக்கம் நியாயம் இருக்கிறது. அதனால் அரசியையே எதிர்த்து பேசக்கூடிய ஒரு துணிச்சல் அவளுக்கு வருகிறது. அவள் சொல்கிறாள், நீ என் மகனின் தாயா? எப்படி சொல்வாய் நீ? அப்படி சொல்ல உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? என்னுடைய மகனுக்கு என்னென்ன கரிகாய் பிடிக்கும் என்று எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? என்றாவது என் மகன் தாமதமாக வந்தான் என்று நீ வீட்டு வாசலில் நான் காத்திருந்தது போல் காத்திருந்தது உண்டா? ஒரு நாளாவது அவன் சிகையை நீ வாரிவிட்டிருக்கிறாயா? அவனுக்கு அழகான ஆடை போட்டு அலங்கரித்து அவனை அழகு பார்த்திருக்கிறாயா? நீ சொல்கிறாய் நான் என்னுடைய மகனை உன் மகன் என்று. நான் எப்படி ஏற்பது இதை? தர்மாவேசம் நிறைந்த ஒரு குடிமகளின் குரல், ஓங்கி ஒலித்த குரல். குந்தி திகைத்து போகிறாள். அவள் அரசி. இப்படியெல்லாம் அவளிடம் யாரும் பேசியதில்லை. ஆனால் இவள் பேசிய பேச்சுக்கு அவளிடம் மறுபேச்சில்லை. கண்ணன் அந்த சூழலில் அந்த ராதையை அமைதிப்படுத்துகிறான். மகளே, கொஞ்சம் பொறுமையாக கேள். உன்னுடைய மகன் சராசரி மகன் அல்ல, உத்தம புதல்வன். அவனை எதிர்காலம் கொண்டாடப் போகிறது. மிக உயர்ந்தவர்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தாய்மார்கள் இருப்பது இயல்புதான். போன யுகத்தில் ராமபிரான் என்றொருவர் இருந்தார், மிக உயர்ந்தவர். அவருக்கு 3 தாய்மார்கள். இந்த யுகத்தில் பார், நான் அவதரித்திருக்கிறேன், எனக்கும் 2 தாய்மார்கள், தேவகி, யசோதை. கடவுளுக்கு இணையானவன் உன் மகன் என்பதால் தான் உன் மகனுக்கும் 2 தாய்மார்கள் அம்மா. குந்தி ஒரு தாய், நீ ஒரு தாய் என்று சொன்னதும் அவள் மனம் சற்று ஆறுதல் அடைகிறது. ராதையின் மனம். கர்ணன் முடிவு செய்து விட்டான், தான் சமாதானமாகி விட்டார்கள். தன்னுடைய அம்பை எடுத்து விட்டால் அவன் உயிர் போய்விடுவது அவனுக்கு தெரியும். பிராண வேதனையை சகித்துக் கொண்டிருந்த அவன் தன்னுடைய அம்பை எடுத்து வெளியே வீசுகிறான். அவன் தலை சாய்கிறது. அவன் மாண்டு போகிறான். மகனே, போய்விட்டாயா என்று ஒரு பெண்ணின் அழுகுரல் கேட்கிறது. கிருஷ்ணரும் பஞ்சபாண்டவர்களும் புரிந்து பார்க்கிறார்கள். 2 அழுகுரல் கேட்க வேண்டும் இல்லையா? குந்தியின் அழுகுரல் தான் கேட்கிறது. ராதை என்ன ஆனாள்? குனிந்து பார்த்தால் உயிரை விட்ட தன் மகனின் சடலத்தின் மேலேயே படுத்து தன் உயிரை விட்டு விட்டாள் ராதை என்கிறது மகாபாரதம். எப்படி சிலப்பதிகாரத்தில் பாண்டிய மன்னனின் மனைவி அவன் இறந்ததும் தானும் இறந்தாளோ அப்படி உடனடியாக அவள் உயிர் பிரிந்து விட்டது. வளர்த்த பாசம் என்பது பெற்ற பாசத்தை விட கூடுதலானது என்பதை மகாபாரதம் நமக்கு உணர்த்துகிறது. நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான எழுத்தாளர் தாய்ப்பாசத்தை மையமாக வைத்து எழுதிய ஒரு கதையை சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். அந்த முக்கியமான எழுத்தாளருடைய எழுத்துக்களை நீங்கள் வாசிக்க 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 உங்கள் மனம் விசாலமடையும். அவர் கி. ராஜநாராயணன். வட்டார வழக்கில் எழுதியவர். அற்புதமான மனிதர். என்னுடைய வாழ்வின் பெயர்களில் ஒன்று அவரோடு நான் கொஞ்சம் பழகியது. மிக மிக அற்புதமான மனிதர். அவருடைய புகழ்பெற்ற கதை உங்களில் சிலருக்கு தெரிந்திருக்கலாம், பலருக்கு தெரிந்திருக்காது. இருந்தாலும் அந்த கதையை திரும்ப கூட கேட்கலாம். அற்புதமான ஒரு கதை. காய்ச்ச மரம் என்பது கதையினுடைய தலைப்பு. ஒரு அப்பா அம்மா, அவர்களுக்கு 3 பிள்ளைகள், வளர்ந்த பிள்ளைகள். அந்த அப்பா அந்த 3 பிள்ளைகளுக்கும் திருமணம் செய்து வைத்து விட்டார்.
வீட்டில் 3 மருமகள்கள் வந்து விட்டார்கள். கோலாகலமான குடும்பம். அப்பா, அம்மா, 3 பிள்ளைகள், 3 மருமகள்கள். இந்த அப்பாவுக்கு ஒரு நண்பர் உண்டு, உன்னதமான நண்பர், உண்மையாக நட்பு செலுத்துகிற, அவருடைய நலனில் அக்கறை செலுத்துகிற நண்பர். அவர் அடிக்கடி வருவார், பேசுவார். ஒரு முறை அவர் வருகிறார். இவர் சொல்கிறார், நாளை என்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் 3ஆக பிரித்து என்னுடைய 3 பிள்ளைகளுக்கும் கொடுத்து விடப் போகிறேன். அப்புறம் அப்புறம் என்ன, என் பிள்ளைகள் ஒரு வீட்டில் ஒரு மாதம் நான் இருந்தால் கூட காலம் தள்ளிவிடப் போகிறேன். அவர் ஒரு நியாயமான அறிவுரையை சொல்கிறார். இங்கு இருக்கிற அத்தனை பெற்றோர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய அறிவுரை. என்னுடைய தாய்க்கும் என் தந்தைக்கும் கூட நான் இதை சொன்னேன். அவர் என்ன சொன்னார், நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காது, எதிர்காலத்தில் எது எப்படி இருக்கும்னு தெரியாது. நீங்கள் 2 பேரும் காலமான பிறகு இந்த சொத்து 3 பேருக்கும் சமமாக போகிற மாதிரி உயில் எழுத்து. இப்போதே பிரித்து பிள்ளைகள் கையில் கொடுத்து விடாதே. பின்னால் பிள்ளைகள் கையை எதிர்பார்க்க வேண்டிய நிலை உனக்கு வந்தாலும் வரும். எச்சரிக்கையாக இருக்கும். மிக மிக யதார்த்தமான அறிவுரை. ஆனால் நண்பர் சொன்ன அந்த அறிவுரை அவருக்கு பிடிக்கவில்லை. அடே முட்டாளா நீ, என் பிள்ளைங்களை பற்றி இப்படி பேசுகிற? என் பிள்ளைங்க என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்காங்க தெரியுமில்ல? பிள்ளைகள் பாசமாக இருக்கிறார்கள், அவர்கள் ஒரே ரத்தம். மருமகள்கள் 3 பேரும் ஒரே ரத்தம் அல்ல, வெவ்வேறு இடத்திலிருந்து வந்தவர்கள். அவர்கள் உன் காலத்திற்கு பிறகு சொத்து பிரிக்கிற மாதிரி நீ உயிர் எழுது. சிச்சி, என் பிள்ளைகளை நான் சந்தேகப்படுவது அதெல்லாம் மாட்டேன். சரி, உன் விதிப்படி ஆகட்டும். அவர் போய்விட்டார். இவர் நினைத்ததை சாதிப்பவர். அதுவும் கூடாது என்று நண்பர் சொன்னதும் கட்டாயம் அதை செய்ய வேண்டும் என்று ஒரு வெறி. அனைத்தையும் 3ஆக பிரித்தார். பாத்திரங்கள், பண்டங்கள், வெள்ளி பாத்திரம், தங்க நகை, நில புலன் அத்தனையும் 3ஆக பிரித்தார். 3 பிள்ளைகளுக்கும் சாசனம் எழுதி கொடுத்து விட்டார். இனிமேல் எனக்கு என்னடா, ஒவ்வொருத்தர் வீட்டில் நான் வந்து ஒரு மாதம் இருக்கிறேன் என்று இருக்க ஆரம்பித்தார்கள் அந்த அப்பாவும் அம்மாவும். சில மாதங்கள் ஒழுங்காக போயிற்று. முதல் மருமகள் ஆரம்பித்தார். சொன்னேன்னு தப்பா நினைக்காதீங்க, அதுக்கே 31 நாள் இருக்கிற மாசமா பார்த்து எங்க வீட்டில் வந்து தங்குறீங்க. ஒரு தடவையாவது 31 நாள் இருக்கிற மாசம் அவங்க வீட்டில் தங்கிட்டு 30 நாள் இருக்கிற மாசம் எங்க வீட்டில் வரக்கூடாதா என்று ஆரம்பிக்கிறது. மெல்ல 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 அது வளர்கிறது. நக்கென்று தட்டை கொண்டு வந்து வைப்பது, விருப்பம் இல்லாமல் இந்த சோற்றை பரிமாறுவது, சாப்பிட்டீர்களா என்று கேட்காமலே இருப்பது, எங்காவது வெளியே போகிற போது போய் வருகிறேன் என்று சொல்லிக்கொள்ளாமலே போவது, வீட்டு வாசலில் வராண்டாவில் ஒரு இடத்தை ஒதுக்கி இங்கு தங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்வது என்று இப்படியாக அந்த வாழ்க்கை மாறி போனதை அந்த அப்பாவும் அம்மாவும் உணர்கிறார்கள். ஒரு நள்ளிரவு இருவரும் பேசிக்கொள்கிறார்கள். அப்பா சொல்கிறார், இப்படி ஒரு மானங்கெட்ட வாழ்க்கை வாழணுமா? எவ்வளவோ சொன்னான் என் ஃப்ரெண்டு, ஊற்றிக்கிட்டு போச்சு. சரி, இனிமேல் அதை நினச்சி புண்ணியம் இல்லை. ஆனால் இப்படி சுயமரியாதை இல்லாத மானங்கெட்ட வாழ்க்கையை இனிமேல் நம்ம வாழணுமா? அப்போ என்ன செய்யலான்றீங்க? நான் ஒன்று சொல்லுவேன், ஒத்துப்பியா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லி நான் எதை கேட்காம இருந்திருக்கேன். மோசப்படாமல் யார்கிட்டையும் சொல்லாமல் ரயில் ஏறி பழனி பக்கம் எங்கேயாவது போயிடுவோம், பிச்சை எடுத்தாவது பழிச்சுக்குவோம். நான் சொல்ல நினச்சது தான் நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே வாழ்வது பிச்சை எடுக்கிறத விட கேவலம். பிச்சை எடுத்தால் சமூகம் நம்மை பார்த்துக்கொள்ளும். முடிவு செய்தார்கள். அன்றிரவே கிளம்பி ரயில் ஏறி அவர்கள் பழனிக்கு போய்விட்டார்கள். பழனிக்கு போனது மட்டுமல்ல, உடனடியாக அந்த கொடுமையிலிருந்து விடுதலை பெற்றதற்கு நேர்த்திக்கடன் செலுத்துவது மாதிரி இருவரும் மொட்டை எடுத்துக்கொண்டார்கள். பிறகு ஆங்காங்கே பிச்சைக்காரர்களோடு பிச்சைக்காரர்களாக உட்கார்ந்து கையேந்த ஆரம்பித்தார்கள். ஒரு நாள் 2 நாள் கூச்சம், பிறகு பழகிவிட்டது. பிச்சைக்காரர்கள் அனைவரும் அவர்களுடன் அன்போடு இருந்தார்கள். அது ஒரு குடும்பம் மாதிரி ஆயிற்று. சந்தோஷமாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த 3 பிள்ளைகளும் அங்கே இங்கே என்று தேடி பார்ப்பது போல் பாவனை செய்து பார்த்து அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று விட்டுவிட்டார்கள். சில ஆண்டுகள் கடந்தன. ஒரு நாள் அதே பழனிக்கு ஒரு வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக அந்த நண்பர் வந்தார். அறிவுறுத்திய நண்பர். அவருக்கு அடையாளம் தெரியவில்லை. மெலிந்து போய்விட்டார்கள். தலையை மொட்டை எடுத்துக் கொண்டு விட்டார்கள். அவர் கடக்கிற பொழுது, அம்மா சாமி
தர்மம் பண்ணுங்க என்ற குரல் கேட்டது. எங்கேயோ கேட்ட குரல். அவர் திரும்பி பார்த்தார், உற்று பார்த்தார். ஆஹா, மிகுந்த வளத்தோடு இருந்த தன்னுடைய நண்பர் அல்லவா இவர், அருகே இருப்பது அவர் மனைவி அல்லவா. பக்கத்தில் வந்து நின்றார். கண்ணின் கலங்க கேட்டார், என்ன இப்படி செய்து விட்டீர்கள் என்று. அவர் சொன்னார், என்னுடைய மனைவியும் நானும் அளவற்ற வேதனைகளை அனுபவித்தோம். அதற்கெல்லாம் காரணம் உன்னுடைய நல்ல அறிவுரையை நான் கேட்காமல் போனது. போகட்டும், இனி எதுவும் மீளாது. ஆனால் இங்கே நாங்கள் சௌக்கியமாக இருக்கிறோம். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். முருக தரிசனம், தினசரி சாப்பாடு, ஆனந்தமாக இருக்கிறோம். சரி, வேறு என்ன செய்வது? புறப்பட்டார் அவர். புறப்பட்ட போது இவர் சொல்கிறார், அந்த நண்பர், ஒரு நிமிஷம். அவர் திரும்பி பார்க்கிறார். என்ன, நீ இங்கிருந்து போனதும் ஊருக்கெல்லாம் போவது தெரியும், எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. என்ன சத்தியம்? இங்கே நாங்கள் இருக்கோங்கிற விஷயத்தை என் பிள்ளைங்ககிட்ட நீ சொல்லக்கூடாது, சத்தியம் பண்ணி கொடு. ஏன் அப்படி கேட்குற? சொன்னால் இங்கே வருவாங்க, திரும்ப கூட்டிகிட்டு போவாங்க, 4 மாதம் நல்லா இருக்கும். பழையபடி 31 நாள் 30 நாள் 28 நாள் இந்த பிரச்சனைகள்லாம் வந்துவிடும். ஆகையால் தயவு செய்து சொல்லாது. அவர் கண்கலங்க சொல்கிறார், சத்தியம்தான், சொல்ல மாட்டேன். சொல்லிவிட்டு அவர் நடந்து செல்கிறார். இந்த இடத்தில் கதை முடிந்தால் கீரா இல்லையே, கீரா எழுதிய கதை இல்லையா? அடுத்து இந்த கதை மேலும் கொஞ்சம் நடக்கிறது. இந்த அம்மா இருக்கிறாள் இல்லையா, பக்கத்தில் அமர்ந்து இருக்கிறாள். அவள் ஐயா ஒரு நிமிஷம் என்று கூப்பிடுகிறாள். அவர் திரும்பி பார்க்கிறார். அந்த அம்மா கேட்கிறாள், என் குழந்தைங்க 3 பேரும் நல்லா இருக்காங்கல்ல? அவ்வளோதான் கதை. தன்னை பிச்சை எடுக்கும் நிலைமைக்கு தாழ்த்தினாலும், எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்தாலும் அவளால் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற உணர்வை விட முடியவில்லை. அதுதான் தாய்ப்பாசம். நம்முடைய உலகத்தை இன்று வளர்த்து கொண்டிருப்பது இந்த தாய்ப்பாசம்தான். பாரத தேசத்தினுடைய மிகப்பெரிய பெருமை என்பது தாய்ப்பாசம்தான். வெளி தேசங்களில் குழந்தைகள் சற்று வளர்ந்தவுடன் வெளியேறி விடுவார்கள். நம்முடைய தேசத்தில் தான் இறுதி வரை அந்த தாய்ப்பாசம் தொடர்ந்து நடப்பதை பார்க்கிறோம். தாய்மையை கொண்டாடுவோம், தாய்ப்பாசத்தை கொண்டாடுவோம், தாய்மார்களை மதிப்போம், வளர்த்த தாய் பெற்ற தாய் எல்லோருக்கும் வந்தனம் செய்வோம். இங்கு வந்திருக்கிற முதியவர்களுக்கு இந்த கதையின் மூலம் கி. ராஜநாராயணன் சொல்கிற இன்னொரு நீதியை திரும்பவும் அடிக்கோடிட்டு சொல்ல விரும்புகிறேன். தயவு செய்து உங்களுடைய சொத்தை எல்லாம் நீங்கள் போன பிறகு குழந்தைகளுக்கு எழுதி கொடுங்களே தவிர இருக்கும்போது எழுதி கொடுத்து விடாதீர்கள். உங்களை நன்றாகவே உங்கள் குழந்தைகள் வைத்துக் கொள்ளட்டும். நன்றாக வைத்துக் கொள்கிற குழந்தைகள் நாங்கள் உயிரோடு இருக்கும்பொழுதே உங்கள் சொத்துக்களை எழுதித்தார்கள் என்று கேட்கவும் மாட்டார்கள். அதையும் நினைத்து பாருங்கள் என்று சொல்லி, இது ஜீவகரிகாலன், ரெடியப்பன் போன்றோர் கொடுத்த மிக நல்ல வாய்ப்பு. இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிற இந்த இடம் இப்படிப்பட்ட உன்னதமான ஒரு சித்த பீடத்தில் புத்தக கண்காட்சி நடப்பது என்பது நம் மனதிற்கு மிகுந்த நிறைவு தருகிறது. 3 பதிப்பகங்கள் இணைந்து இதை நடத்துகிறார்கள். என்னுடைய இனிய நண்பர்கள் யாவரும் ஜீவகரிகாலன், டிஸ்கவரி புக் பேலஸ், வேடியப்பன், 6 சென்ஸ் புகழேந்தி, இந்த 3வரும் இணைந்து இந்த கண்காட்சி ஏற்பாடு செய்திருப்பது என்பது இந்த பகுதியில் வாழ்கிற மக்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய வரம். நீங்கள் பல்வேறு இடங்களில் தேடிச் சென்று வாங்க வேண்டும் என்று நினைத்த புத்தகங்களை எல்லாம் உங்கள் இல்லத்தின் அருகாகவே உங்களால் வாங்கிக் கொள்ள முடியும். இந்த அரிய செயலை செய்ததற்காக 3 பதிப்பகங்களையும் மனமாற பாராட்டுகிறேன். இங்கு பேசிய இருவருமே என்னுடைய இனிய நண்பர்கள், பல்லாண்டு காலமாக நான் நன்கு அறிந்தவர்கள். காரைக்கால் அம்மையாரின் அற்புத திருவந்தாதியையும் ஆண்டாளின் திருப்பாவையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிற சகோதரி பத்மஜா அவர்கள், பரதி என்ற நாவல் மூலம் நவீன இலக்கியத்தில் தடம் பதித்திருக்கிற சிறந்த புதுக்கவிஞருமான நண்பர் அமிர்தம் சூர்யா அவர்களுடைய உரைகளை எல்லாம் நாம் கேட்டோம். ஒரு கூட்டத்திற்கு வருகிற பொழுது நன்கு தயாரித்துக் கொண்டு அந்த கருத்துக்களை மேடையில் சொல்வது என்பதுதான் பார்வையாளர்களை கௌரவிக்கிற முறை. ஏனோதானோ என்று வந்து பேசிவிட்டு போவது பார்வையாளர்களுக்கு செய்யும் கௌரவம் அல்ல. அந்த வகையில் பார்வையாளர்களை, வாசகர்களை மிகச்சிறந்த முறையில் கௌரவித்து உரையாற்றியுள்ள இந்த இருவரையும் நான் மனமாற வாழ்த்துகிறேன். இன்றைக்கு என்னுடைய தலைப்பு
அன்று சொன்னது அது இன்றும் உள்ளது என்பது. அன்று என்ன சொன்னார்கள், அது என்ன இன்றும் இருக்கிறது என்ற இந்த தலைப்பை பற்றி முதலில் விளக்கிவிட்டு என் பேச்சுக்கு வருகிறேன். ஏதோ ஒன்றை பழங்காலத்தில் சொன்னார்கள், ஒன்றை மட்டுமல்ல பலவற்றை சொன்னார்கள். அவைகள் இன்றும் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இந்த விஷயங்கள் பழையது ஆகவில்லை. பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன? அந்த வேறுபாட்டை உணர்த்துகிற ஒரு உணர்வை எப்படி இதிகாசங்கள் கொண்டாடின, அது எப்படி எழுத்தாளர் ஆர் சூடாமணியும் கி ராஜநாராயணனும் கொண்டாடுகிறார்கள் என்பதை பற்றி இன்று நேரம் சுருங்கிவிட்டதாகையால் சுருக்கமாக நாம் பார்க்கவிருக்கிறோம். நிறைய உணர்வுகள் இல்லையா? உயிர் தாவரத்திற்கு கூட உணர்வு உண்டு என்று கண்டுபிடித்தார் ஜெகதீஷ் சுபாஷ் சந்திர போஸ். அவர் அந்த அற்புதமான ஆய்வை கண்டுபிடிப்பதற்கு பொருளுதவி செய்தார் நிவேதிதா தேவி, வெளிதேசத்திலிருந்து வந்த பெண்மணி. நிவேதிதா தேவி காலமான பிறகு தன்னுடைய ஆய்வுக்கூடத்தில் நிவேதிதா தேவியின் சிலையை நிறுவி மாலையிட்டு கற்பூர ஆரத்தி காண்பித்து வழிபட்டார் ஜெகதீஷ் சுபாஷ் சந்திர போஸ் என்பதை நாம் பார்க்கிறோம். இது வரலாறு. உணர்வு எல்லோருக்கும் இருக்கிறது, பறவைகளுக்கும் இருக்கிறது, விலங்குகளுக்கும் இருக்கிறது, மனிதர்களுக்கும் இருக்கிறது. ஆனால் எல்லா உணர்வும் மனிதர்களுக்கு உள்ளது மாதிரி பறவை விலங்குகளுக்கு இல்லை. பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் இல்லாத முக்கியமான உணர்வு நகைச்சுவை உணர்வு. பறவைகளாலோ விலங்குகளாலோ ஒரு நல்ல நகைச்சுவை துணுக்கு கேட்டு சிரிக்க முடியாது, அவர்களுக்கு சிரிக்க தெரியாது. அடுக்குமாடி குடியிருப்பில் 32வது மாடியிலிருந்து மருமகள் மாமியாரை கீழே தள்ளிவிட்டாளா, இது அடுக்குமாடி என்று கேட்டால் நாம் சிரிப்போம். ஆனால் இதை கேட்டு ஒரு காகம் சிரிக்காது, ஒரு ஆடு சிரிக்காது. ஏனென்றால் அவர்களுக்கு நகைச்சுவை உணர்ச்சி கிடையாது. அதனால்தான் என்எஸ் கிருஷ்ணன், டி.ஏ. முதரம் இந்த புகழ்பெற்ற பாடலில் என்எஸ் கிருஷ்ணன் சொன்னார், சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கை இருப்பு, வேறு ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு. எனவே அவைகளுக்கு அந்த உணர்வு கிடையாது. சரி, அப்படியானால் ஒரு விஷயத்தை யோசித்து பார்ப்போம். பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் கூட பொதுவாக உள்ள ஏதாவது ஒரு உணர்வு இருக்கிறதா? ஒரு ஆடு தன்னுடைய மாமியார் வீட்டுக்கு போகுமா? ஒரு மாடு அதனுடைய குழந்தையாகவே இருந்தாலும் ஒரு மாட்டு பிள்ளை அது வளர்க்குமா? அந்த உறவுகள் பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ கிடையாது. ஒரு காக்காய்க்கு சித்தப்பா கிடையாது. கருப்பாக இருக்கிற ஒரு சித்தப்பாவை வேண்டுமானால் நாம் காக்கா என்று அழைக்கலாமே தவிர காக்காய்க்கு சித்தப்பா கிடையாது. ஆக இந்த உறவுகள் எல்லாம் மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. நாம் இப்போது எழுப்பிய கேள்வி என்ன? உணர்வுகளில் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் இருக்கிற உணர்வு ஒன்று இருக்கிறதா? அது இயற்கையினுடைய அற்புதம். அப்படி ஒரு உணர்வு இருக்கிறது. அந்த உணர்வால் தான் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அது என்ன உணர்வு? தாய்மை உணர்வு. பறவைகளாக இருந்தாலும் முட்டையை அடைகாத்து குஞ்சு பொறித்து குஞ்சு வெளிவந்து பறக்கும் வரை தாய்மை உணர்வோடு செயல்படுகின்றன. ஒரு நாய்க்குட்டியோ அல்லது ஒரு பசுமாடோ குட்டிக்கோ கன்றுக்கோ பால் தர மறப்பதில்லை. ஆக குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்கிற தாய்மை உணர்வு மனிதர்களுக்கும் இருக்கிறது, பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் இருக்கிறது. இயற்கை அந்த உணர்வை எல்லா உயிரினங்களிலும் பாதுகாப்பதால் தான் உலகம் தழைக்கிறது. அவ்வளவு முக்கியமான ஒரு உணர்வு தாய்மை உணர்வு. இந்த தாய்மை உணர்விலும் கூட 2 வகையான தாய்மை உணர்வுகள் இருக்கின்றன. ஒன்று பெற்ற தாய் இல்லையா, இன்னொன்று வளர்த்த தாய். தத்தெடுத்து வளர்க்கிறார்கள். இன்று கண்ணதாசனுடைய 100ஆண்டு தினம். இன்று கண்ணதாசன் தத்தெடுக்கப்பட்டவர். இந்த தத்தெடுக்கிற நிகழ்வு என்பது, இந்த தத்தெடுக்கிற குழந்தையை கோயிலுக்கு அழைத்து செல்வார்கள். இந்த குழந்தையினுடைய ஆடை அவிழ்த்து விட்டு புதிய ஆடை யார் தத்து எடுக்கிறாரோ அவர் கொடுப்பார். அந்த குழந்தை அதை அணிந்து கொள்ளும். தத்து எடுக்கிறவர் அந்த குழந்தையின் கழுத்தில் தான் வாங்கி ஒரு தங்க மாலையை போட்டு அந்த குழந்தையை கோயிலிலிருந்து தன் வீட்டுக்கு அழைத்து செல்வார். இதுதான் தத்தெடுக்கிற பரவலான சடங்கு. தத்தெடுக்கிற அந்த சடங்கு நிகழ்த்தப்பட்ட பிறகு அந்த குழந்தைக்கு வளர்ப்பு தாய் வந்து விடுகிறாள்.
ஆக பெற்ற தாய், வளர்ப்பு தாய் என இரண்டு தாய்மார்கள் இருக்கிற ஒரு சூழல் மக்களிடையே உண்டு. பறவைகளிடமும் மிருகங்களிடமும் வளர்ப்பு தாய் உண்டா? உண்டு, அபூர்வமாக உண்டு. ஒரு காக்கையின் கூட்டில் குயிலின் முட்டையை வைத்தால் காகம் அந்த முட்டையை அடைகாக்கிறது, வளர்க்கிறது, அதற்கு சோறு ஊட்டுகிறது. அது குக்கு என கூவி குயில் என்று தெரிந்த பிறகு விரட்டி விடுகிறது. எனவே வளர்ப்பு தாயினுடைய தாய்ப்பாசம் என்பது பறவைகளில் உண்டு. என்னுடைய இனிய நண்பர் ஆன்மீகம் பலன் இதழில் ஆசிரியராக இருந்த பிரபல எழுத்தாளர் பிரபுசங்கர் அவர்கள், நான் தினமணி கதிரில் பணிபுரிந்த போது ஒரு துணுக்கு எழுதினார். முத்திரை சிறுகதை பெறுகிற ஒரு பெரிய வரவேற்பை அந்த சின்ன துணுக்கு பெற்றது. அது என்ன துணுக்கு தெரியுமா? சென்னையில் வளசரவாக்கத்தில் ஒரு காட்சி. ஒரு கோழி அது முட்டைகளை அடைகாக்கிற பொழுது ஒரு வாத்து முட்டையும் வைத்து விட்டார்கள் அதற்கு தெரியாமல். அந்த கோழி அது ஒரு கூமுட்டை போல் இருக்கிறது. அது வாத்து முட்டையை தன் முட்டை என்று நம்பி அடைகாத்து வாத்து குஞ்சு அந்த முட்டையிலிருந்து வெளிப்பட்டது. இந்த கோழி குஞ்சுகளை அழைத்து கொண்டு அந்த வாத்து குஞ்சையும் அழைத்து கொண்டு, அப்போதெல்லாம் வளசரவாக்கத்தில் நீர்நிலைகள் அதிகம், இதன் ஓரமாக அது நடக்கும். இந்த தாய்க்கோழி முன்னால் செல்ல 7-8 அதனுடைய குஞ்சு கோழிகளும் அந்த வாத்து குஞ்சும் நடக்கும். நீர்நிலையை பார்த்ததும் அந்த வாத்துக்கு இயல்பாகவே மனதில் உள்ள உணர்வு காரணமாக சட்டார் என்று அது நீர்நிலையில் தாவி நீந்தி செல்லும். கோழிகள் நீந்த முடியாது. இந்த குஞ்சுகள் பார்த்து கொண்டிருக்கும். அந்த தாய்க்கோழி இறக்கையை அடித்துக்கொண்டு பரிதவிப்போடு காத்திருக்கும். அந்த வாத்து குஞ்சு திரும்பி வந்த பிறகு அதையும் அரவணைத்துக் கொண்டு அது நடக்கும். ஆக பெற்ற தாய்ப்பாசம், வளர்ப்பு தாய்ப்பாசம் இந்த இரண்டுமே சில பறவைகளிடம் இருக்கிறது. அதை பார்க்கிறோம். மக்களிடம், மனிதர்களிடம் 2 வகையான தாய்ப்பாசமும் இருக்கின்றன. நாம் இன்று பார்க்க போகிற தலைப்பு என்னவென்றால், இந்த தாய்ப்பாசத்தை இதிகாசங்கள் எப்படி கொண்டாடின, நம்முடைய நவீன இலக்கியவாதிகள் ஒரு சிலர், எல்லாவற்றையும் பேச நேரம் இருக்காது, ஒரு சிலர் எப்படி அழகாக இலக்கியமாக்கினார்கள் என்பதை நாம் பார்க்கவிருக்கிறோம். முதலில் ராமாயணத்தில் பார்ப்போம். சீதைக்கு திருமணமாகிவிட்டது. மிதிலையில் அரண்மனை வாயிலில் தேர் வந்து காத்திருக்கிறது. புது மணமகளை அழைத்துக் கொண்டு மாப்பிள்ளை ராமன் அயோத்தி செல்ல வேண்டும். ராமன் முதலில் தேரில் ஏறினார். சீதைக்கு கை கொடுத்து, சீதையை கைப்பிடித்தவன் கை கொடுத்து அவளை தேரில் ஏற்றுக்கொண்டான். மக்களெல்லாம் சுற்றி நின்று கண்கலங்க வழி அனுப்புகிறார்கள். அந்த நேரம் அவசர அவசரமாக ஓடி வருகிறாள் சீதையினுடைய தோழி நீலமாலை. அவள் கையில் ஒரு கிளிக்கூண்டு, தங்க கூண்டு. இந்த கிளிக்கூண்டில் ஒரு குஞ்சு கிளி. அவள் சீதையிடம் அந்த கூண்டை கொடுத்து சொல்கிறாள், சீதா, நீ ஆசையாக வளர்த்த கிளிக்குஞ்சு, இதை இங்கே விட்டுவிட்டு நீ அயோத்தி போனால் உன்னை பிரிந்த ஏக்கத்தில் இது இறந்துவிடும். உன்னுடைய பிறந்த வீட்டு சீதனமாக ஏராளமான பொருட்கள் பின்னால் தேர்களில் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த கிளியையும் பிறந்த வீட்டு சீதனமாக எடுத்து செல் என்று நீலமாலை சொல்கிறாள். அனுமதிக்காக சீதை கடைக்கண்ணால் ராமனை பார்க்கிறாள். ராமன் கடைக்கண்ணால் அனுமதி தருகிறான். அது சுலபம் தானே, அண்ணலும் நோக்கி அவளும் நோக்கி பிறந்த காதல் தானே, கண்ணால் பேசுகிற தம்பதி. அந்த கிளிக்கூண்டை வாங்கி கொண்டு அந்த பயணத்தை சீதை தொடர்கிறாள். அயோத்தி அரண்மனை வாசலில் தேர் இறங்குகிறது. சீதை ராமனோடு வலது கால் வைத்து அரண்மனையில் பிரவேசிக்கிறாள். கையில் அந்த கிளிக்கூண்டு. புதுமண தம்பதிகள் 3-4 நாட்கள் ஆகியிருக்கும். ஒரு நாள் மாலை நந்தவனத்தில் ராமன் வீற்றிருக்கிறான். சீதை இந்த மாலை வேளையில் தன்னுடைய கணவரை சந்திக்க கையில் அந்த கிளிக்கூண்டோடு செல்கிறாள். அந்த கிளியை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறாள். அப்படி ராமனை தேடி அவள் வருகிற பொழுது ராமன் சிரித்தவாறே வினவுகிறான், என்ன ஒரு கிளியை தூக்கி கொண்டு வருகிறதே, புது மணமகள் இல்லையா, புகழ்கிறான். சீதை வெட்கத்தோடு சொல்கிறாள், பிராணநாதா, ஒரு விஷயத்திற்காகத்தான் இந்த கிளியை நான் ஏந்தி வந்தேன். என்ன விஷயம்? நீங்கள் விரைவில் அரசராகி விடுவீர்கள். அரசரானால் உங்கள் கையில்
குழந்தையை கொடுத்து அந்த குழந்தைக்கு பெயர் வைக்க சொல்லுவார்கள். அது ஒரு மரபு. பெரிய பெரிய தலைவர்கள் வந்தால் குழந்தையை கையில் கொடுத்து பெயர் வைக்க சொல்வார்கள். அதற்கு ஒரு ஒத்திகை மாதிரி இந்த கிளிக்குஞ்சிற்கு நீங்கள் ஒரு பெயர் வையுங்கள், இப்போதுதான் வளர்ந்து கொண்டிருக்கிறது, இனித்தான் பெயர் வைக்க வேண்டும். ராமன் சிரித்துக் கொண்டே வினவுகிறான். அது சரி சீதா, இது ஆண் கிளியா பெட்டை கிளியா? பெயர் வைக்க வேண்டுமானால் ஆண் பெயரா பெண் பெயரா என்று தெரிய வேண்டும் இல்லையா? சீதை சொல்கிறாள், பிரபு, ஓர் இடத்தை விட்டு நிரந்தரமாக பிரிந்து இன்னொரு இடத்திற்கு வருவது பறவை குலமாக இருந்தாலும் கூட பெண் பறவையாகத்தான் இருக்கும் என்கிறார். சீதையினுடைய அந்த பிறந்த வீட்டை முற்றிலுமாக துறந்து வந்திருக்கிற அந்த சின்ன துயரம், ஆண்களுக்கு அந்த துயரம் வாழ்வில் இல்லை. ஒவ்வொரு பெண்ணும் பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டிற்கு வந்த பிறகு தான் புகுந்த வீட்டு பெண் தான், இனி அந்த வீடு தான் தன்னுடைய வீடு என்கிற உணர்வு வருவதற்கு ஓராண்டாவது ஆகும். அந்த ஓராண்டு வரை புகுந்த வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் அந்த பெண்மேல் கூடுதலான பாசத்தை செலுத்த வேண்டும். இதெல்லாம் நாம் வழக்கத்தில் பார்க்கிறோம். இப்போது ராமன் சொல்கிறான், நல்லது, பெட்டைக்கிளி தானே, பெண் பெயரை வைக்கலாம். இந்த உலகிலேயே எந்த பெண்ணை நான் மிக அதிகமாக நேசிக்கிறேனோ அந்த பெண்ணுடைய பெயரைத்தான் இந்த கிளிக்கு வைக்கப் போகிறேன் என்று ராமன் சொல்கிற போது சீதைக்கு வெட்கம் பிடுங்கி தின்கிறது. வேறு யார்? தன் பெயரைத்தான் வைக்கப் போகிறான் ராமன் என்று அவள் எதிர்பார்க்கிறாள். வெட்கத்தோடு தலை குனிகிறாள். ராமன் அந்த கிளியின் பச்சை முதுகை மெல்ல தடவி விட்டு தான் வைத்த பெயரில் அந்த கிளியை அழைக்கிறான், கைகேயி என்று. கைகேயி மேல் ராமனுக்கு அவ்வளவு பாசம். கைகேயி உண்மையில் ராமனுடைய சொந்த தாய் அல்ல, சொந்த தாய் கோசலை, அவள் வளர்ப்பு தாய். ஆனாலும் அவள் மேல் அவனுக்கு அத்தனை பிரியம். இது கம்பராமாயணம் எழுதுகிறது. சுந்தரகாண்டத்தில் சீதை தனித்திருக்கும் போது கேகயன் மாதின் பெயரை கிளிக்கு வைத்ததை பற்றி நினைத்து பார்க்கிறாள். உரையாசிரியர்கள் வேறு விளக்கம் தருகிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ராமன் எவ்வளவு பெரிய புத்திசாலி, வருங்காலத்தில் எல்லாம் அறிந்தவன். எதிர்காலத்தில் இந்த கைகேயி மந்தரை சொன்னதையெல்லாம் திருப்பி சொல்ல போகிறாள். சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை, எனவே கிளிப்பிள்ளைக்கு அந்த பெயரை வைத்தார் என்று உரையாசிரியர்கள் எழுதுகிறார்கள். ராமனுடைய பாசம் அபாரமான, வளர்த்த தாயின் மேல் அவர் வைத்திருந்த பாசம். ராமாயணத்தில் கைகேயி மட்டுமா வளர்ப்பு தாய்? பரதனுக்கு கோசலை வளர்ப்பு தாய் இல்லையா? கோசலை பெற்ற மகன் ராமன், கோசலை வளர்த்த மகன் பரதன். நிறைய அரண்மனையில் தானே வளர்க்கிறார்கள். வனவாசத்திற்கு ராமன் போன பிறகு ராமனை அழைத்து வருவதற்காக பரதன் வனத்திற்கு செல்கிறான். அந்த குகன் பரதனை தொலைவிலிருந்து பார்க்கிறான். கடும் கோபம் வருகிறது. ராமனுடன் போரிட்டு ராமனை வெல்வதற்காக இங்கு பரதன் வந்திருக்கிறானோ என்று சந்தேகப்படுகிறான். ஆழ நெடுந்திரை ஆறு கடந்திவர் போவாரோ, தோழமை என்றவர் சொல்லிய சொல்லன்றோ என்றெல்லாம் சீறுகிறான். அருகே வந்து பார்க்கிறான். பார்த்தால் ராமனைப் போலவே திருவுருவம், அவனைப் போலவே மரபுரி, முகத்திலும் அவன் சாயல். ஆஹா, நம்மை போல் இவனும் ராம பக்தன் அல்லவா? ராமனுக்கு தம்பி மட்டுமல்ல, ராம பக்தன் என்பதை அறிந்த குகன் ஒரு வாக்கியம் சொல்கிறான். புகழ்பெற்ற வாக்கியம், உங்கள் அனைவருக்கும் தெரிந்த வாக்கியம். 1000 ராமர் நின்கேள் ஆவரோ தெரியும் அம்மா. 1000 ராமர் உனக்கு இணையாக மாட்டார் என்று குகன் பரதனை புகழ்கிறான். 14 ஆண்டுகள் கடக்கின்றன. 14 ஆண்டு நிறைவு நாள். ராமன் இன்னும் வந்து சேரவில்லை. பரதன் சொல்கிறான், அக்னியை மூட்டி அந்த அக்னியில் நான் குதிக்கப் போகிறேன் என்று சொல்கிறான். சத்ருக்கனிடம் சொல்கிறான், நான் அரசாட்சியை திறந்து விடுவேன், நீ அரசாட்சியை ஏற்றுக்கொள் என்கிறான். அப்போதுதான் இந்த கம்பராமாயணம் 10,000 பாடலில் ஒரே ஒரு பாடல் சத்ருக்கனன் சொன்னதாக வருகிறது. காணாள நிலமகளை கைவிட்டு போனானை காத்து பின்பு போனானும் ஒரு தம்பி, போனவர்கள் வரும் அவதி போயிற்றின்னா ஆனாத உயிர் விட என்று அமைந்தாலும் ஒரு தம்பி, அயலே நானாது யானாமை வரசாழ்வன், என்னே வரசாட்சி இனிதே அம்மா என்று சத்ருக்கனன் சலித்துக் கொள்கிறான். அங்கே பதறிக்கொண்டு அந்த பரதன் அக்னி பிரவேசம் செய்ய போகிறான் என்ற செய்தியை கேட்டு ஓடோடி வருகிறாள் வளர்ப்பு தாய் கோசலை. அவள்தானே பரதனை வளர்த்தாள். பரதனை கட்டி அணைத்து கொண்டு சொல்கிறாள், இதை செய்யாதே, எனக்கு என் மகனை பற்றி தெரியும், ராமன் உரிய நேரத்தில் வந்து விடுவான், இப்படி ஒரு முடிவெடுத்தாயே, எண்ணில் கோடி ராமர் உனக்கு இணையாவரோ
கோடி ராமர் சேர்ந்தாலும் உனக்கு இணையல்லவே அப்பா என்று பெற்ற மகனை விட கோடி மடங்கு உயர்வானதாக அந்த வளர்ப்பு தாய் பரதனை கருதி சொல்வதாக ராமாயணம் சொல்கிறது. 1000 ராமராக வனவாசத்தின் தொடக்கத்தில் பரதன் புகழப்பட்டான் குகன் மூலம். 14 ஆண்டுகள் கழிந்ததும் கோடி ராமருக்கு இணையானவன் பரதன் என்று புகழ்கிறாள் கோசலை. இந்த மாற்றம் எப்படி வந்தது என்று விளக்குகிறார்கள். 14 ஆண்டு செய்த தவத்தின் காரணமாக பரதன் 1000 கோடி அளவு ராமனுக்கு இணையாக உயர்ந்து விட்டான் என்று விளக்கம் சொல்லப்படுகிறது. அந்த தாய்ப்பாசம், இந்த தாய்ப்பாசத்தை ராமாயணம் கொண்டாடுகிறது. ஆர் சூடாமணி என்று தமிழில் ஒரு எழுத்தாளர். பத்மஜா, அமிர்தம், சூர்யா போன்றவர்களுக்கு அவரை பற்றி அதிகம் தெரிந்திருக்கும். நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தரத்தில் சிறுகதையை எழுதிய ஒப்பற்ற எழுத்தாளர். அவருக்கு இணையாக இன்னொரு எழுத்தாளரை சொல்ல முடியுமா என்று தெரியவில்லை. அப்படி ஒரு எழுத்தாளர். அவர் தான் காலமான பிறகு பல கோடி ரூபாய் சொத்தை ராமகிருஷ்ணமடம், மாணவர் இல்லம் உள்ளிட்ட பல தொண்டு நிறுவனங்களுக்கு எழுதி வைத்துவிட்டு காலமானார். அப்படிப்பட்ட உன்னதமான எழுத்தாளர் ஒரு கதையை எழுதியிருக்கிறார். தாய்ப்பாசம் என்றால் என்ன என்பதை சொல்கிற கதை. ஒரு அண்ணன், ஒரு தம்பி. அண்ணன் கிராமத்தில் இருக்கிறான், தம்பி பட்டணத்தில் இருக்கிறான். பட்டணத்தில் இருக்கிற தம்பி கிராமத்தில் இருக்கிற அண்ணனுக்கு ஒரு தந்தி அடிக்கிறான். அம்மா காலமாகிவிட்டாள், உடனே வா. அம்மா காலமாகும் போது ஒன்று சொன்னாள், உடனே வா. அவ்வளவுதான் தந்தி வாசகம். என்ன சொன்னாலும் என்று தெரியவில்லை. அண்ணன் மயக்கம் போட்டு விழுகிறான். அண்ணி தண்ணீர் தெளித்து அவனை எழுப்புகிறாள். இருவருமாக காரில் கிராமத்திலிருந்து பட்டணத்திற்கு வருகிறார்கள். காரில் வருகிற பொழுது அண்ணனுடைய இந்த மனத்தில் பல நினைவுகள். ஒரு நினைவு, அவனுக்கு ஒரு 8 வயதாக இருக்கிற போது அவனுடைய தாய்க்கு காய்ச்சல் வந்து விடுகிறது. கொஞ்சம் அதிக காய்ச்சல். அவனுடைய நண்பர்கள் சொல்கிறார்கள், அடே காய்ச்சல் வந்துருச்சு அம்மாவுக்கு, சீக்கிரத்தில் மண்டையை போட்டுருவாங்க, உங்கள் அப்பா இன்னொரு பொண்ணை கட்டிக்கிட்டு வருவார், சித்தி வந்தால் அவங்க என்ன கொடுமைப்படுத்துவாங்க தெரியுமா என்று அவர்கள் சொல்ல சொல்ல அந்த 8 வயது பையனின் மனம் மிகவும் கவலைப்படுகிறது. அவன் ஓடோடி வந்து காய்ச்சலில் படுத்திருக்கும் அம்மாவிடம் ஒரு சத்தியம் கேட்கிறான். அம்மா, நீ செத்து போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு என்று கேட்கிறான். அம்மா சிரித்து கொண்டே சத்தியம் பண்ணி கொடுக்கிறாள். சாதாரண காய்ச்சல் குணமாகி விட்டாள். இப்படி பல நினைவுகள். அதில் ஒரு முக்கியமான நினைவு, அவன் எஸ்எஸ்எல்சி ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்து விடுகிறான். பள்ளியின் முதல் மாணவனாக அவன் தேடி இருக்கிற செய்தியை சொல்வதற்காக வீட்டுக்கு ஓடோடி வருகிறான். அம்மா வீட்டில் இருக்கிறாள். ஆனால் அவனுடைய அப்பாவும் அவனுடைய தம்பியும் வெளியே போயிருக்கிறார்கள் எங்கோ. அவன் வீட்டிற்கு வந்ததும் அம்மாவிடம் சொல்கிறான், நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட். அடே, நீ ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்குவான்னு தான் தெரியுமேடா என்று வாயில் சர்க்கரை போடுகிறாள். பிறகு சொல்கிறாள், உனக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்கு, அங்கே இருக்கு பாரு, அதை எடுத்து படி. எனக்கு வக்கீல் இருந்து ஒரு அறிக்கையா எடுத்து படிக்கிறான். அதில் எழுதியிருக்கிறது, அவனுடைய மாமா காலமாகிவிட்டார். காலமான மாமா தன்னுடைய சொத்து முழுவதையும் அவனுக்கு எழுதி வைத்துவிட்டு போயிருக்கிறார். ஒரு 60 லட்சம் ரூபாய் சொத்து, அதை இவன் வந்து வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று அந்த வக்கீல் நோட்டீஸ் சொல்கிறது. இவனுடைய தாயாருக்கு அண்ணாவே கிடையாது, சகோதரரே கிடையாது. அம்மாவிடம் கேட்கிறாங்க, அங்கே தான் அம்மாவே இல்லை, எனக்கு மாமாவே இல்லையே, இது என்ன வக்கீல் நோட்டீஸ் என்ற போது அந்த அப்பா உள்ளே வருகிறார். அம்மா சொல்கிறார், அவன்கிட்ட சொல்ல வேண்டியதுதாங்க. அப்படியா? ஆமாம், அவன் வளர்ந்துட்டான்ல, எஸ்எல்சி படிச்சுட்டான், அதோட அந்த வக்கீல் நோட்டீஸ் வேறு வந்திருக்கேன், அவனுக்கு அந்த பணம் வரணும் இல்லை, சொல்லிடுங்க. சரி, அவனை பக்கத்தில் அமர வைத்து விட்டு அவர் சொல்கிறார், இந்த பாரு, அமைதியாக கேளு, இது உங்கள் அம்மாவுடைய அண்ணா செத்து போய் வர சொத்து தான். ஆனால் இவ உங்கள் அம்மா இல்லை, உன் சித்தி. நீ பிறந்தப்பவே உன்னுடைய அம்மா காலமாயிட்டாங்க. அப்புறம் உன்னை வளர்க்குறதுக்காக இவளை கட்டிக்கிட்டேன். கட்டிக்கிறப்பவே ஒரு ஒப்பந்தம் போட்டேன், உன் மூலமாக குழந்தையே பெற்றுக்க மாட்டேன், நீ வந்து மூத்த பையனை சித்தி கொடுமை பண்ணுவ.
அதனால நம்ம குழந்தை பெற்றுக்க கூடாதுன்னா நீ என்னை கட்டிக்கன்னு சொன்னேன். அவள் சிரிச்சுக்கிட்டே சரின்னா 2-3 வருஷம் பார்த்தேன், அவளுடைய குணத்தை பார்த்தேன், அவள் உன் மேலே செலுத்துகிற அன்பை பார்த்தேன். அதுக்கு பிறகு தான் நாங்கள் குழந்தை பெற்றுக்கிட்டோம். அப்படி பிறகுதான் தான் உன் தம்பி. உனக்கும் உன் தம்பிக்கும் நான் அப்பா, ஆனால் உன் தம்பிக்கு இவ அம்மா, உனக்கு இவ சித்தி என்று அவர் விளக்குகிறார். இவன் ஓடோடி போய் அந்த சித்தியாகிய அம்மாவை கட்டிக்கொள்கிறான். இது அத்தனையும் போய் இதை நான் நம்ப மாட்டேன், நீ என் அம்மா தான். அப்பா போய் சொல்கிறார். அம்மா சொல்கிறாள், ஆமாண்டா நான் தான் உங்கள் அம்மா, அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் அம்மா சொல்கிறேன் கேளு, நீ போய் இந்த சொத்தை வாங்கிட்டு வா, அம்மா கட்டளை, அதை போய் பண்ணு என்று சொல்கிறாள். பிறகு போகிறான், சொத்து வாங்கி கொள்கிறான், அதையெல்லாம் நினைத்துக் கொள்கிறான். அதற்குள் அந்த இழவு வீடு வந்து விடுகிறது. வீட்டு வாசலில் தென்னை ஓலைகள் எல்லாம் கிடக்கின்றன. அதை கடந்து உள்ளே வருகிறான். தம்பி ஓடி வருகிறான். இருவரும் கட்டிக்கொண்டு அழுகிறார்கள். அண்ணா தம்பியிடம் கேட்கிறான், அதெல்லாம் சரி, அம்மா செத்து போகிறப்போ ஏதோ சொல்லிட்டு செத்து போனான்னு தந்தியில் எழுதியிருந்தியே, என்ன சொன்னான்? தம்பி சொன்னான், எவ்வளவு நாழியானாலும் காத்திருக்க வேண்டும், அவன்தான் வந்து எனக்கு கொல்லி போட வேண்டும், ஏனென்றால் அவன்தான் என் மூத்த பிள்ளை. இப்படி ஒரு கதை. ஒரு வளர்ப்பு தாயினுடைய பாசத்தை எவ்வளவு அற்புதமாக ஒரு கதை சித்தரிக்கிறது என்பதை நாம் ராமாயணத்தோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். அப்படி அற்புதமான ஒரு கதை. ராமாயணத்தில் மட்டுமல்ல, மகாபாரதத்திலும் கூட வளர்ப்பு தாயினுடைய பெருமை பேசப்படுகிறது. அர்ஜுனன் அம்பு போட்டான், வில்லாதி வில்லனான அந்த கர்ணன் அம்புபட்டு கீழே விழுந்தான். கண்ணன் கர்ணன் செய்த அத்தனை புண்ணியத்தையும் தானமாக வாங்கி கொண்டான் என்று திரைப்படத்தில் பார்த்திருப்பீர்கள். ஆனால் நமக்கு ஒரு சந்தேகம் வருகிறது, இதுவரையில் செய்த புண்ணியத்தை எல்லாம் தானமாக கொடுத்தால் அப்படி தானமாக கொடுக்கிற போது வருகிற புண்ணியம் இன்னும் அதிகமாக அல்லவா இருக்கும்? அவ்வளோ பெரிய தானம் அல்லவா அது? அப்படியானால் அது எப்படி சரி செய்வது? மகாபாரதத்தில் தமிழில் அழகாக சரி செய்திருக்கிறார்கள் ஒரு சின்ன இலக்கணத்தின் மூலமாக. யான் செய் புண்ணியம் அனைத்தும் தந்தேன் என்கிறான் கர்ணன். செய் புண்ணியம் என்றால் வினைத்தொகை, செய்த புண்ணியம், செய்து கொண்டிருக்கிற புண்ணியம், செய்ய போகிற புண்ணியம் அனைத்தையும் தந்தேன் என்றவுடன் அந்த தர்ம தேவதை அவனை விட்டு விலகி விடுகிறது. கர்ணன் மார்பில் அம்பு துளைக்கப்பட்டு கீழே விழுந்து கிடக்கிறான். குந்தி தேவி ஓடோடி வருகிறாள். மகனே என்று வாரி எடுத்து சாக கிடந்த மகனை மடியில் வைத்துக் கொள்கிறாள். பஞ்சபாண்டவர்கள் திகைக்கிறார்கள். அவளுக்கே இப்போதுதானே இந்த ரகசியம் தெரியும். கிருஷ்ணன் அருகே நின்று கொண்டிருக்கிறான் சிரித்தவாறு. அந்த தகவல், அம்புபட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான் கர்ணன் என்ற தகவல் அவனுடைய வளர்ப்பு தாயான ராதையை போய் எட்டுகிறது. அவனை ஒரு தேரோட்டி தானே வளர்த்தான். ராதே என்பது அவன் பெயர். அந்த தேரோட்டியின் மனைவி ராதை. அவனை மடியில் தாங்கிக் கொண்டிருக்கிறாள் ஒரு அரசி குந்தி. அவள் அழுது கொண்டிருக்கிறாள். அவளுக்கு சூழ்நிலை புரியவில்லை. கண்ணன் மெதுவாக சொல்கிறான், குந்தி, உன் மகனை வளர்த்து ஆளாக்கிய இந்த வளர்ப்பு தாய் ராதை வந்திருக்கிறாள். அவளிடம் விஷயத்தை விளக்கு. குந்தி அழுது கொண்டே சொல்கிறாள், நான் உனக்கு ரொம்பவும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். பொறுப்பில்லாமல் ஒரு குழந்தையை பெற்று அதை நதியில் விட்டுவிட்டேன். அந்த குழந்தையை தேடி எடுத்து இத்தனை ஆண்டுகள் வளர்த்து பெரும் வீரனாகவும் பெரிய வள்ளலாகவும் மாற்றிய உத்தமி, அவன் இறக்கப் போகிற இந்த தருணத்தில் இத்தனை காலம் அவனை பராமரித்து அவன் மேல் தாய்ப்பாசம் செலுத்தி உனக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கிறேன் பெண்ணே என்று சொல்பவள் யார்? அரசி. எதிரே நிற்பவள் யார்? ஒரு தேரோட்டியின் மனைவி, குடிமகள். ஆனால் அவள் பக்கம் நியாயம் இருக்கிறது. அதனால் அரசியையே எதிர்த்து பேசக்கூடிய ஒரு துணிச்சல் அவளுக்கு வருகிறது. அவள் சொல்கிறாள், நீ என் மகனின் தாயா? எப்படி சொல்வாய் நீ? அப்படி சொல்ல உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? என்னுடைய மகனுக்கு என்னென்ன கரிகாய் பிடிக்கும் என்று எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா?
என்றாவது என் மகன் தாமதமாக வந்தான் என்று நீ வீட்டு வாசலில் நான் காத்திருந்தது போல் காத்திருந்தது உண்டா? ஒரு நாளாவது அவன் சிகையை நீ வாரிவிட்டிருக்கிறாயா? அவனுக்கு அழகான ஆடை போட்டு அலங்கரித்து அவனை அழகு பார்த்திருக்கிறாயா? நீ சொல்கிறாய் நான் என்னுடைய மகனை உன் மகன் என்று. நான் எப்படி ஏற்பது இதை? தர்மாவேசம் நிறைந்த ஒரு குடிமகளின் குரல், ஓங்கி ஒலித்த குரல். குந்தி திகைத்து போகிறாள். அவள் அரசி, இப்படியெல்லாம் அவளிடம் யாரும் பேசியதில்லை. ஆனால் இவள் பேசிய பேச்சுக்கு அவளிடம் மறுபேச்சில்லை. கண்ணன் அந்த சூழலில் அந்த ராதையை அமைதிப்படுத்துகிறான். மகளே, கொஞ்சம் பொறுமையாக கேள். உன்னுடைய மகன் சராசரி மகன் அல்ல, உத்தம புதல்வன். அவனை எதிர்காலம் கொண்டாடப் போகிறது. மிக உயர்ந்தவர்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தாய்மார்கள் இருப்பது இயல்புதான். போன யுகத்தில் ராமபிரான் என்றொருவர் இருந்தார், மிக உயர்ந்தவர். அவருக்கு 3 தாய்மார்கள். இந்த யுகத்தில் பார், நான் அவதரித்திருக்கிறேன், எனக்கும் 2 தாய்மார்கள், தேவகி, யசோதை. கடவுளுக்கு இணையானவன் உன் மகன் என்பதால் தான் உன் மகனுக்கும் 2 தாய்மார்கள் அம்மா. குந்தி ஒரு தாய், நீ ஒரு தாய் என்று சொன்னதும் அவள் மனம் சற்று ஆறுதல் அடைகிறது. ராதையின் மனம். கர்ணன் முடிவு செய்து விட்டான், சமாதானமாகி விட்டார்கள். தன்னுடைய அம்பை எடுத்து விட்டால் அவன் உயிர் போய்விடுவது அவனுக்கு தெரியும். பிராண வேதனையை சகித்துக் கொண்டிருந்த அவன் தன்னுடைய அம்பை எடுத்து வெளியே வீசுகிறான். அவன் தலை சாய்கிறது, அவன் மாண்டு போகிறான். மகனே போய்விட்டாயா என்று ஒரு பெண்ணின் அழுகுரல் கேட்கிறது. கிருஷ்ணரும் பஞ்சபாண்டவர்களும் புரிந்து பார்க்கிறார்கள். 2 அழுகுரல் கேட்க வேண்டும் இல்லையா? குந்தியின் அழுகுரல் தான் கேட்கிறது. ராதை என்ன ஆனாள்? குனிந்து பார்த்தால் உயிரை விட்ட தன் மகனின் சடலத்தின் மேலேயே படுத்து தன் உயிரை விட்டு விட்டாள் ராதை என்கிறது மகாபாரதம். எப்படி சிலப்பதிகாரத்தில் பாண்டிய மன்னனின் மனைவி அவன் இறந்ததும் தானும் இறந்தாளோ அப்படி உடனடியாக அவள் உயிர் பிரிந்து விட்டது. வளர்த்த பாசம் என்பது பெற்ற பாசத்தை விட கூடுதலானது என்பதை மகாபாரதம் நமக்கு உணர்த்துகிறது. நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான எழுத்தாளர் தாய்ப்பாசத்தை மையமாக வைத்து எழுதிய ஒரு கதையை சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். அந்த முக்கியமான எழுத்தாளருடைய எழுத்துக்களை நீங்கள் வாசிக்க 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 உங்கள் மனம் விசாலமடையும். அவர் கி. ராஜநாராயணன். வட்டார வழக்கில் எழுதியவர், அற்புதமான மனிதர். என்னுடைய வாழ்வின் பெயர்களில் ஒன்று அவரோடு நான் கொஞ்சம் பழகியது. மிக மிக அற்புதமான மனிதர். அவருடைய புகழ்பெற்ற கதை உங்களில் சிலருக்கு தெரிந்திருக்கலாம், பலருக்கு தெரிந்திருக்காது. இருந்தாலும் அந்த கதையை திரும்ப கூட கேட்கலாம். அற்புதமான ஒரு கதை. காய்ச்ச மரம் என்பது கதையினுடைய தலைப்பு. ஒரு அப்பா அம்மா, அவர்களுக்கு 3 பிள்ளைகள், வளர்ந்த பிள்ளைகள். அந்த அப்பா அந்த 3 பிள்ளைகளுக்கும் திருமணம் செய்து வைத்து விட்டார். வீட்டில் 3 மருமகள்கள் வந்து விட்டார்கள். கோலாகலமான குடும்பம். அப்பா, அம்மா, 3 பிள்ளைகள், 3 மருமகள்கள். இந்த அப்பாவுக்கு ஒரு நண்பர் உண்டு, உன்னதமான நண்பர், உண்மையாக நட்பு செலுத்துகிற, அவருடைய நலனில் அக்கறை செலுத்துகிற நண்பர். அவர் அடிக்கடி வருவார், பேசுவார். ஒரு முறை அவர் வருகிறார். இவர் சொல்கிறார், நாளை என்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் 3ஆக பிரித்து என்னுடைய 3 பிள்ளைகளுக்கும் கொடுத்து விடப் போகிறேன். அப்புறம் அப்புறம் என்ன? என் பிள்ளைகள் ஒருவர் வீட்டில் ஒரு மாதம் நான் இருந்தால் கூட காலம் தள்ளிவிடப் போகிறேன். அவர் ஒரு நியாயமான அறிவுரையை சொல்கிறார். இங்கு இருக்கிற அத்தனை பெற்றோர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய அறிவுரை. என்னுடைய தாய்க்கும் என் தந்தைக்கும் கூட நான் இதை சொன்னேன். அவர் என்ன சொன்னார்? நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காது. எதிர்காலத்தில் எது எப்படி இருக்கும்னு தெரியாது. நீங்க 2 பேரும் காலமான பிறகு இந்த சொத்து 3 பேருக்கும் சமமாக போகிற மாதிரி உயில் எழுத்து. இப்போதை பிரித்து பிள்ளைகள் கையில் கொடுத்து விடாதே. பின்னால் பிள்ளைகள் கையை எதிர்பார்க்க வேண்டிய நிலை உனக்கு வந்தாலும் வரும். எச்சரிக்கையாக இருக்கும். மிக மிக யதார்த்தமான அறிவுரை. ஆனால் நண்பர் சொன்ன அந்த அறிவுரை அவருக்கு பிடிக்கவில்லை. அடே முட்டாளா நீ, என் பிள்ளைங்களை பற்றி இப்படி பேசுற? என் பிள்ளைங்க என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்காங்க தெரியுமில்ல? பிள்ளைகள் பாசமாக இருக்கிறார்கள், அவர்கள் ஒரே ரத்தம். மருமகள்கள் 3 பேரும் ஒரே ரத்தம் அல்ல, வெவ்வேறு இடத்திலிருந்து வந்தவர்கள். அவர்கள் விதவிதமாக இருப்பார்கள். நம்ப முடியாது. நன்றாகவும் இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் ஆகலாம். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இடையில் நான் சொல்கிறேன், ஞாபகம் வைத்துக்கொள். உன் காலத்திற்கு பிறகு சொத்து பிரிகிற மாதிரி நீ உயிர் எழுது. சிச்சி, என் பிள்ளைகளை நான் சந்தேகப்படுவது அதெல்லாம் மாட்டேன்.
சரி உன் விதிப்படி ஆகட்டும். அவர் போய்விட்டார். இவர் நினைத்ததை சாதிப்பவர். அதுவும் கூடாது என்று நண்பர் சொன்னதும் கட்டாயம் அதை செய்ய வேண்டும் என்று ஒரு வெறி. அனைத்தையும் மூன்றாக பிரித்தார். பாத்திரங்கள், பண்டங்கள், வெள்ளி பாத்திரம், தங்க நகை, நில புலன் அத்தனையும் மூன்றாக பிரித்தார். 3 பிள்ளைகளுக்கும் சாசனம் எழுதி கொடுத்து விட்டார். இனிமேல் எனக்கு என்னடா, ஒவ்வொருத்தர் வீட்டில் நான் வந்து ஒரு மாதம் இருக்கிறேன் என்று இருக்க ஆரம்பித்தார்கள் அந்த அப்பாவும் அம்மாவும். சில மாதங்கள் ஒழுங்காக போயிற்று. முதல் மருமகள் ஆரம்பித்தார். சொன்னேன்னு தப்பா நினைக்காதீங்க, அதுக்கே 31 நாள் இருக்கிற மாசமா பார்த்து எங்க வீட்டில் வந்து தங்குறீங்க. ஒரு தடவையாவது 31 நாள் இருக்கிற மாசம் அவங்க வீட்டில் தங்கிட்டு 30 நாள் இருக்கிற மாசம் எங்க வீட்டில் வரக்கூடாதா என்று ஆரம்பிக்கிறது. மெல்ல 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 அது வளர்கிறது. நக்கென்று தட்டை கொண்டு வந்து வைப்பது, விருப்பம் இல்லாமல் இந்த சோற்றை பரிமாறுவது, சாப்பிட்டீர்களா என்று கேட்காமலே இருப்பது, எங்காவது வெளியே போகிற போது போய் வருகிறேன் என்று சொல்லிக்கொள்ளாமலே போவது, வீட்டு வாசலில் வராண்டாவில் ஒரு இடத்தை ஒதுக்கி இங்கு தங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்வது என்று இப்படியாக அந்த வாழ்க்கை மாறிப்போனதை அந்த அப்பாவும் அம்மாவும் உணர்கிறார்கள். ஒரு நள்ளிரவு இருவரும் பேசிக்கொள்கிறார்கள். அப்பா சொல்கிறார், இப்படி ஒரு மானங்கெட்ட வாழ்க்கை வாழணுமா? எவ்வளவோ சொன்னான் என் ஃப்ரெண்டு, ஊற்றிக்கிட்டு போச்சு. சரி, இனிமேல் அதை நினச்சி புண்ணியம் இல்லை. ஆனால் இப்படி சுயமரியாதை இல்லாத மானங்கெட்ட வாழ்க்கையை இனிமேல் நம்ம வாழணுமா? அப்போ என்ன செய்யலான்றீங்க? நான் ஒன்று சொல்லுவேன், ஒத்தும்பியா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லி நான் எதை கேட்காம இருந்திருக்கேன். மோசப்படாமல் யார்கிட்டையும் சொல்லாமல் ரயில் ஏறி பழனி பக்கம் எங்கேயாவது போயிடுவோம், பிச்சை எடுத்தாவது பழிச்சுக்குவோம். நான் சொல்ல நினச்சது தான் நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே வாழ்வது பிச்சை எடுக்கிறத விட கேவலம். பிச்சை எடுத்தால் சமூகம் நம்மை பார்த்துக்கொள்ளும். முடிவு செய்தார்கள். அன்றிரவே கிளம்பி ரயில் ஏறி அவர்கள் பழனிக்கு போய்விட்டார்கள். பழனிக்கு போனது மட்டுமல்ல, உடனடியாக அந்த கொடுமையிலிருந்து விடுதலை பெற்றதற்கு நேர்த்திக்கடன் செலுத்துவது மாதிரி இருவரும் மொட்டை எடுத்துக் கொண்டார்கள். பிறகு ஆங்காங்கே பிச்சைக்காரர்களோடு பிச்சைக்காரர்களாக உட்கார்ந்து கையேந்த ஆரம்பித்தார்கள். ஒரு நாள் 2 நாள் கூச்சம், பிறகு பழகிவிட்டது. பிச்சைக்காரர்கள் அனைவரும் அவர்களுடன் அன்போடு இருந்தார்கள். அது ஒரு குடும்பம் மாதிரி ஆயிற்று. சந்தோஷமாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த 3 பிள்ளைகளும் அங்கே இங்கே என்று தேடி பார்ப்பது போல் பாவனை செய்து பார்த்து அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று விட்டுவிட்டார்கள். சில ஆண்டுகள் கடந்தன. ஒரு நாள் அதே பழனிக்கு ஒரு வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக அந்த நண்பர் வந்தார். அறிவுறுத்திய நண்பர். அவருக்கு அடையாளம் தெரியவில்லை. மெலிந்து போய்விட்டார்கள். தலையை மொட்டை எடுத்துக் கொண்டு விட்டார்கள். அவர் கடக்கிற பொழுது, அம்மா சாமி தர்மம் பண்ணுங்க என்ற குரல் கேட்டது. எங்கேயோ கேட்ட குரல். அவர் திரும்பி பார்த்தார், உற்று பார்த்தார். ஆஹா, மிகுந்த வளத்தோடு இருந்த தன்னுடைய நண்பர் அல்லவா இவர். அருகே இருப்பது அவர் மனைவி அல்லவா. பக்கத்தில் வந்து நின்றார். கண்ணில் கலங்க கேட்டார், என்ன இப்படி செய்து விட்டீர்கள் என்று. அவர் சொன்னார், என்னுடைய மனைவியும் நானும் அளவற்ற வேதனைகளை அனுபவித்தோம். அதற்கெல்லாம் காரணம் உன்னுடைய நல்ல அறிவுரையை நான் கேட்காமல் போனது போகட்டும், இனி எதுவும் மீளாது. ஆனால் இங்கே நாங்கள் சௌக்கியமாக இருக்கிறோம். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். முருக தரிசனம், தினசரி சாப்பாடு, ஆனந்தமாக இருக்கிறோம். சரி, வேறு என்ன செய்வது? புறப்பட்டார் அவர். புறப்பட்ட போது இவர் சொல்கிறார், அந்த நண்பர், ஒரு நிமிஷம். அவர் திரும்பி பார்க்கிறார். என்ன, நீ இங்கிருந்து போனதும் ஊருக்கெல்லாம் போவது தெரியும், எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. என்ன சத்தியம்? இங்கே நாங்கள் இருக்கோங்கிற விஷயத்தை என் பிள்ளைங்ககிட்ட நீ சொல்லக்கூடாது. சத்தியம் பண்ணி கொடு. ஏன் அப்படி கேட்குற? சொன்னால் இங்கே வருவாங்க, திரும்ப கூட்டிகிட்டு போவாங்க, 4 மாதம் நல்லா இருக்கும். பழையபடி 31 நாள் 30 நாள் 28 நாள் இந்த பிரச்சனைகள்லாம் வந்துவிடும். ஆகையால் தயவு செய்து சொல்லாது. அவர் கண்கலங்க சொல்கிறார், சத்தியம்தான், சொல்ல மாட்டேன். சொல்லிவிட்டு அவர் நடந்து செல்கிறார். இந்த இடத்தில் கதை முடிந்தால் கீரா இல்லையே, கீரா எழுதிய கதை இல்லையா? அடுத்து இந்த கதை மேலும் கொஞ்சம் நடக்கிறது. இந்த அம்மா இருக்கிறாள் இல்லையா, பக்கத்தில் அமர்ந்து இருக்கிறாள். அவள் ஐயா ஒரு நிமிஷம் என்று கூப்பிடுகிறாள். அவர் திரும்பி பார்க்கிறார். அந்த அம்மா கேட்கிறாள், என் குழந்தைங்க 3 பேரும் நல்லா இருக்காங்கல்ல? அவ்வளோதான் கதை. தன்னை பிச்சை எடுக்கும் நிலைமைக்கு தாழ்த்தினாலும், எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்தாலும்
அவளால் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற உணர்வை விட முடியவில்லை. அதுதான் தாய்ப்பாசம். நம்முடைய உலகத்தை இன்று வளர்த்து கொண்டிருப்பது இந்த தாய்ப்பாசம்தான். பாரத தேசத்தினுடைய மிகப்பெரிய பெருமை என்பது தாய்ப்பாசம்தான். வெளி தேசங்களில் குழந்தைகள் சற்று வளர்ந்தவுடன் வெளியேறி விடுவார்கள். நம்முடைய தேசத்தில் தான் இறுதி வரை அந்த தாய்ப்பாசம் தொடர்ந்து நடப்பதை பார்க்கிறோம். தாய்மையை கொண்டாடுவோம், தாய்ப்பாசத்தை கொண்டாடுவோம், தாய்மார்களை மதிப்போம், வளர்த்த தாய் பெற்ற தாய் எல்லோருக்கும் வந்தனம் செய்வோம். இங்கு வந்திருக்கிற முதியவர்களுக்கு இந்த கதையின் மூலம் கி. ராஜநாராயணன் சொல்கிற இன்னொரு நீதியை திரும்பவும் அடிக்கோடிட்டு சொல்ல விரும்புகிறேன். தயவு செய்து உங்களுடைய சொத்தை எல்லாம் நீங்கள் போன பிறகு குழந்தைகளுக்கு எழுதி கொடுங்களே தவிர இருக்கும்போது எழுதி கொடுத்து விடாதீர்கள். உங்களை நன்றாகவே ஒரு குழந்தைகள் வைத்துக் கொள்ளட்டும். நன்றாக வைத்துக் கொள்கிற குழந்தைகள் நாங்கள் உயிரோடு இருக்கும்பொழுதே உங்கள் சொத்துக்களை எழுதித்தார்கள் என்று கேட்கவும் மாட்டார்கள். அதையும் நினைத்து பாருங்கள் என்று சொல்லி, இது ஜீவகரிகாலன், ரெடியப்பன் போன்றோர் கொடுத்த மிக நல்ல வாய்ப்பு. இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.